குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.8 கான்செப்ட் வைஸாக பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.8லேருந்து கொஸ்டின் நம்பர் 5 அண்ட் கொஸ்டின் நம்பர் 6ம் எக்ஸாம்பிள் 2.28லேருந்து எக்ஸாம்பிள் 2.36 வரைய ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, எக்ஸசைஸ் 2.8 என்ன சொல்ல வருது அப்படின்னா தீமா சாங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் தீமா சாங்ஸில் என்ன லிரிக்ஸ் இருக்கு? உன் பக்கத்தில் நான் படுக்க வழி சொல்லமா. ஓகேவா? இந்த லிரிக்ஸை நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பேசிக்காக எக்ஸசைஸ் 2.8ல் ரெண்டு கான்செப்ட் படிக்க போறீங்க. ஒன்று டி மொய்வ்ரி தேரம், செகண்ட் ஒன் nth ரூட் ஆஃப் யூனிட்டி. இந்த ரெண்டு கான்செப்டை பற்றி படிக்கிறது தான் எக்ஸசைஸ் 2.8. ஓகே, டி மொரிவி தேரம் சொன்னேன் இல்லையா? ஸோ பேசிக்கா டி மொரிவி தேரமை நம்ம தீமா சாங்னு வச்சுக்கலாம். தீமா சாங் என்ன சொல்லுது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா அப்படின்னு சொல்லுது இல்லையா? இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு போலார் ஃபார்ம் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பவர் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்ம்ல பவர்ல 20 இருக்குன்னா அந்த 20 எடுத்துட்டு வந்து தீட்டாக்கு பக்கத்துல எழுதணும். அப்ப சாங் என்ன சொல்லுது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லுமா. இப்போ பவர்ல இருக்க என்ன தீட்டாக்கு பக்கத்துல வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் டி மொரிவி தேரம். ஓகேவா? செகண்ட் nth ரூட் ஆஃப் யூனிட்டி படிப்பீங்க. இங்க இதுல கண்டிப்பா ஒரு 5 மார்க் வரும். ஸோ ஹை லெவலா கேட்கிற ஒரு 5 மார்க் வந்து இது கேட்க ஹைலி சான்ஸ். மிஸ் ஆச்சுன்னா லோக்கஸ் அங்க போயிடும். சரி, இந்த எக்ஸசைஸ் பார்க்கும்போது nth ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேர்ம்ல இருந்து போலார் ஃபார்ம் எழுதணும். போலார் ஃபார்ம்னா என்ன? எனி காம்ப்ளெக்ஸ் நம்பரை z ஈக்குவல் டு r cos θ plus i sin θ எழுதுவோம் இல்லையா? அதான் போலார் ஃபார்ம். இது எங்க படிக்கிறோம்? எக்ஸசைஸ் 2.7. எக்ஸசைஸ் 2.7ல என்ன கதை வந்துச்சு? நான் இங்க இருக்கேன், என் குட்டிமாவுக்கு வந்து ட்ரைனேஜ் வாட்டர் அடிச்சிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? சிக்கன் 65யும் உனக்கு பிடிச்ச பிரியாணியும் ஃபுட் கோர்ட்ல போய் சாப்பிடு ஃபீனிக்ஸ் மால்னு சொன்னேன். நான் வந்து பாக்குறேன். இப்போ நான் இங்க இருக்கேன்னா இங்க மடிப்பாக்கம் சென்டர்ல இருந்து ஃபீனிக்ஸ் வேலைச்சேரியில் இருக்க ஃபீனிக்ஸ் போகணும் அப்படின்னா இங்கேருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 4.3 கிலோமீட்டர். நான் மேப்ல போனேன் அப்படின்னா நீ இந்த சைடு டைரக்ஷன் திரும்ப அந்த டைரக்ஷன் திரும்ப மேப் சொல்லுது. அப்போ ஒரு போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க எப்படி எழுதலாம்? z ஈக்குவல் டு r cos θ plus i sin θ எழுதலாம். rன்றது என்ன? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? mod z ஈக்குவல் டு r எழுதலாம், which is equal to root of x square plus y square. கரெக்டா? தீட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆர்குமெண்ட் வேணும். ஆர்குமெண்ட்ல கண்டுபிடிச்சது அந்த தீட்டா கொடுத்த பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோ அந்த குவாட்ரண்ட்டுக்கு தீட்டா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஆல்பா, ஃபோர்த் குவாட்ரண்ட்னா தீட்டா மைனஸ் ஆல்பா, செகண்ட் குவாட்ரண்ட்னா ஆல்பா மைனஸ் பை பை மைனஸ் ஆல்பா, தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல்பா மைனஸ் பைன்னு எழுதிட்டு அதுல இருந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் ஒரு போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தீமா சாங் அப்ரோச் பண்ணும். தீமா சாங்னா என்ன? ஸோ பேசிக்கா நீங்க இந்த nth ரூட் ஆஃப் யூனிட்டில ரெண்டு தான் படிப்பீங்க. ஒன்னு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. இது ரெண்டு வச்சுதான் உங்க ஆர்டர் இந்த எக்ஸசைஸ் எழுதியிருக்காரு. இப்ப z கியூப் ஈக்குவல் டு சம் நம்பர் இருக்குன்னா இந்த கியூப் இந்த சைடு போச்சுன்னா 1/3 வந்துடும். இந்த 1/3 இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும்? தீட்டாக்கு பக்கத்துல எழுதணும். அப்படி தீட்டாக்கு பக்கத்துல எழுதினீங்கன்னா என்ன ஆகாது? டி மொரிவி தேரம். விச் மீன்ஸ் என்ன? நம்ம சாங் உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லுமா. ஓகேவா? ஆஃப்டர் எழுதினதுக்கு அப்புறம் இது கியூப் ரூட் யூனிட்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணும்? k ஈக்குவல் டு நீங்க அந்த தீட்டா எழுதும் போதே 2k பைய ஆட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேக்கு வந்து 0 1 2 போடணும். கியூப் ரூட்னா k ஈக்குவல் டு 0 1 2 போடணும். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கேக்கு 0 1 2 3ன்னு அப்ரோச் பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு cos θ plus i sin θ ஃபார்முலா இருக்கும் இல்லையா? அதுல வரும்போது ஆங்கிள் ரொட்டேஷன் தெரியணும். ட்ரிக்னாமெட்ரி ஆஃப் ஆங்கிள் ரொட்டேஷன்ல அது எந்த வேல்யூவா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து இந்த எக்ஸசைஸை அப்ரோச் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸ்ல படிக்க போறது என்ன அப்படின்னா தீமா சாங்கு உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா. அந்த லிரிக்ஸை மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு. செகண்ட் வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி பத்தி படிப்பீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியும் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி மட்டும் தான் உங்க ஆத்தர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இது கூட கொஞ்சம் அடிஷ்னலா படிக்கணும். நமக்கு 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும்போது சம் பண்ண என்ன, ப்ராடக்ட் பண்ண என்ன, அது எப்படி விஷுவலா பார்க்கலாம், ஒரு தீட்டா ஆங்கிள் வச்சு எப்படி பார்க்க முடியுன்றத ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்கேன். சரியா? ஓகே,
இந்த வீடியோ பொறுத்தவரையே நம்ம எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ்ல இருக்க 5th சம்மும் 6th சம்மும் இங்க எழுதியிருக்கேன். அதை தாண்டி nth ரூட் ஆஃப் யூனிட்டியில உங்க ஆர்டர் இந்த புக்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எழுதியிருக்காரு. 4th ரூட் ஆஃப் யூனிட்டியில ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் z³ + 8i அது ஒரு கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் √3 + iன்னு ஒரு சம் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க கியூபிக் ரூட் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 5 எக்ஸசைஸ்ல 2 சம் இருக்கு. z³ + 27க்கு கண்டுபிடிங்க. z-1³ = -8க்கு கண்டுபிடிங்க. ஸோ டோட்டலா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் இருக்குன்னா எக்ஸாம்பிள்ல 5 சம்மும் எக்ஸசைஸ்ல 2 சம்மும் இருக்கு. ஸோ இந்த 7 சம்மை ஒன் ஷாட் வீடியோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். நானே ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவா எழுதியிருக்கேன். அந்த கொஸ்டின் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணலான்னு அதையும் நம்ம பார்க்க போறோம். கிளியரா? இந்த எக்ஸசைஸ்ல நம்ம இதுதான் படிக்க போறோம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு ஒன்ஸ் அகைன் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னா சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸசைஸ் 2.8 கான்செப்ட் வைஸை கிளியரா பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுல கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 6 பார்க்குறோம். தென் எக்ஸாம்பிள ஒரு ஒன் ஷாட் அடிக்கிறோம். எக்ஸாம்பிள் 2.28ல இருந்து 2.36 வரை ஒரு ஒன் ஷாட் வீடியோ அடிக்க போறோம். ஓகே, இல்ல 2 கான்செப்ட் தான் படிக்க போறோம். ஒன்னு என்ன, டி மொய்வரி தியரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் nth ரூட் ஆஃப் யூனிட்டி. டி மொய்வரி தியரம்னா என்ன? ஃபர்ஸ்ட் உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லம்மா, தீமா 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 அந்த சாங் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நல்லா கிளியரா புரிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ பேசிக்கா இன் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா டி மொய்வரினா அவர் வந்து ஒரு பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன். ஸோ அவர் நேம் வந்து ஆப்ரகாம் டி மொய்வரி தியரம், ஒரு பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ட்ரிக்னாமெட்ரியை யூஸ் பண்ணிட்டாரு. பவருக்கு ட்ரிக்னாமெட்ரியை யூஸ் பண்ணி அது மூலியமா எப்படி சம்ம சால்வ் பண்ணலாம்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? ஓகே, சரி. டி மொய்வரி தியரம் எப்போ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எப்படி வேணும், ஒரு போலார் ஃபார்மா இருக்கணும். cos θ + i sin θ அப்படி இருந்து அதுக்கு மேல பவர் என்னன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த என்ன பண்ணும், உன் பக்கத்துல அந்த தீட்டாக்கு பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, அப்ப தீட்டாக்கு பக்கத்துல இந்த என்ன எடுத்து எழுதிடணும். அதுதான் டி மொய்வரி தியரம். கிளியரா? என்ன வந்து நம்பரா இருக்கும். ஓகே, இது எப்ப அப்ரோச் பண்ண முடியும்? போலார் ஃபார்மா இருக்கணும். ஓகேவா? ஓகே, cos θ + i sin θ எப்படி எழுதலாம்? e⁻i⁻ எழுதலாம். அண்ட் ஆல்சோ இது இன்னொன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? 6 எழுதலாம். ஓகே, இது போன எக்ஸசைஸ்ல நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம். நீங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? சரி, இந்த எண்ணை வந்து நான் என்ன பண்ணுவேன், தீட்டாக்கு பக்கத்துல எழுதணும். e⁻i⁻ எழுதுறது என்ன ஃபார்ம்? ஆய்லர் ஃபார்ம். ஓகே, ஒரு போலார் ஃபார்ம்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி எழுதணும்னு சொன்னோம். அதை நீங்க ஒரு ஆய்லர் ஃபார்மா எழுதுறது எப்படின்றது படிக்கிறது எக்ஸசைஸ் 2.7. அதுல நீங்க போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். சரியா? அதனால இது ஆய்லர் ஃபார்மா எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 4 கொராலரியை நீங்க படிக்கணும். விச் மீன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எழுதலாம்னு தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் cos θ + i sin θ பவர் என்னன்னா இந்த எண் வந்து தீட்டாக்கு பக்கத்துல வந்துடும். இது எப்படி எழுதலாம்? e⁻i⁻ எழுதலாம். விச் மீன்ஸ்னா இது வந்து ஆய்லர் ஃபார்ம். மைனஸ் என்னன்னா இந்த மைனஸ் என்ன இங்க வரும் இல்லையா, cos -θ, cos ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப cos ஆஃப் -θ இருந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதணும்? cos θ எழுதணும். cos ஆஃப் -θ இருந்துச்சுன்னா cos θ எழுதணும். சைன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? sin ஆஃப் -θ அப்படின்னா -sin θ எழுதணும். ஏன்னா sin θ வந்து ஆட் ஃபங்க்ஷன். கிளியரா? அதனால இந்த மைனஸ் என்ன இங்க வரும்போது cos -nθ வரும். அது பாசிட்டிவா ஆயிரும் ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷன். தென் இந்த மைனஸ் என்ன இங்க வரும்போது என்ன ஆகும்? sin -θ -sin θ ஈவன் ஆட் ஃபங்க்ஷன். அதனால இங்க மைனஸ் வந்துருச்சு. இது ஆய்லரா எழுதுனா e⁻−n⁡i⁻n⁡θ எழுதிடலாம். ஓகே, இப்ப cos θ - i sin θ பவர் மைனஸ் என்னன்னு இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் என்ன நான் இங்க மைனஸ் தீட்டாக்கு பக்கத்துல உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லுமா, தீமா சாங். ஸோ தீட்டாக்கு பக்கத்துல இந்த மைனஸ் என்ன அப்ரோச் பண்ணா cos ஆஃப் மைனஸ் இஸ் ஆல்வேஸ் cos பாசிட்டிவ் θ. இங்க மைனஸ் போடும்போது இது என்ன ஆகும்னா sin -θ -sin θ. பட் இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இது பிளஸ்ஸா மாறிடும். therefore இதை ஆய்லரா எழுதுனா e⁻i⁻n⁡ எழுதலாம். நெக்ஸ்ட் sin θ + i cos θ வந்துச்சுன்னா நமக்கு எப்படி ஃபார்மேட் இருக்கணும்? cos θ + i sin θ இருக்கணும். அதான் போலார் ஃபார்ம். ஆனா இங்க உல்டாவா இருக்கு. அப்படி உல்டாவா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஐய மட்டும் காமனா எடுக்கணும். இப்ப ஐய காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? இது cos θ வந்துடும். இங்க வந்து என்ன ஆகும்? எனக்கு ஒரு ஐ வரும். சோ cos θ - i sin θ எழுதலாம்.
மல்டிப்ளை பண்ணி பாருங்க. I into cos theta I cos theta மைனஸ் இங்க இருக்கு I into I ஸ்கொயர் I ஸ்கொயர்னா -1 அங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ்னால பிளஸ் sin theta அது. இதுல தான் சம் எடுப்பாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு நம்ம போடுவோம். ஸோ sin theta plus I cos theta நீங்க இப்படி I காமன் எடுத்துட்டு இப்படி எழுதலாம். இதை ஆயிலர் ஃபார்மா எழுதுனீங்கன்னா I e power minus I thetaன்னு எழுதலாம். புரிஞ்சுதா? இது கொராலரி. இது பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் எடுப்பாங்க. நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா ஜெட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1ன்னு இருக்கு அப்படின்னா இதுக்கு போலார் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? cos 0 plus I sin 0ன்னு எழுதலாம். ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 2.7 mod of z கண்டுபிடிக்கணும், தீட்டா ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அப்ரோச் பண்ணீங்கன்னா ஃபைனலா இது வரும். ஸோ z 1ன்னு வந்துச்சுன்னா cos 0 plus I sin 0ன்னு எழுதலாம். இதெல்லாம் நீங்க முன்னாடியே படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா போடலாம். அப்படி தெரியாம போச்சுனாலும் எக்ஸசைஸ் 2.7ல ஒரு நம்பர் இதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இதுதான் வந்து நிற்கும். சரியா? அப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. z equal to 1 அது எப்படி எழுதலாம்? cos 0 plus I sin 0. இது ஆயிலர் ஃபார்ம்னா e power I 0ன்னு எழுதலாம், sis of 0ன்னு எழுதலாம். இப்படி மூணு விதமா எழுதலாம். ஓகேவா? z equal to -1 cos pi plus I sin pi ன்னு எழுதலாம். இதை e power I theta, தீட்டாக்கு பதிலா பை இருக்கனால பை, இதை sis of pi ன்னு எழுதலாம். sis of pi னா cos I sin இருக்கு, அதான் மீனிங். நெக்ஸ்ட் z equal to I னா cos 90 plus I sin 90 ன்னு எழுதலாம், pi by 2 ன்னு எழுதலாம். இது e power I theta, theta pi by 2 இங்க எழுதணும், sis of 90 ன்னு எழுதலாம். இப்படி எழுதலாம். z equal to -1 இதை cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2 ன்னு எழுதலாம். or else cos minus pi by 2 plus I sin minus pi by 2 ன்னு எழுதலாம். இப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை இப்படி போலார் ஃபார்மா எழுத தெரியணும். தெரியாட்டிக்கிட்ட நீங்க எக்ஸசைஸ் 2.7ல ஒரு போலார் ஃபார்ம் எப்படி எழுதணும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தெரிஞ்சாலும் நீங்க அப்படியே வந்து எழுதலாம். இப்ப இதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா டேரக்டா எழுதுனா டைம் சேவ் ஆகும், ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு கிரியேட்டிவ் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா இதை வச்சு எடுப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இதை படிக்கணும். ஓகே, தென் டி மோரிவி தியரமை எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் nth ரூட் ஆஃப் யூனிட்டி பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 5 சம் எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸசைஸ்ல 2 சம் இருக்கு. நான் ஒரு சம் கிரியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, நவ் ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இந்த எக்ஸசைஸ்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள் தான் ஒன் ஷாட் வீடியோ அடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் நம்ம போடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.28 என்ன சொல்லுதுன்னா z equal to cos theta plus I sin theta ன்னு கொடுத்துட்டாங்க. ஷோ தட் z power n plus 1 by zn equal to 2 cos n theta ன்னு ப்ரூவ் பண்ணுங்க. z power n minus 1 by zn equal to 2i sin n theta ன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன given? z equal to cos theta plus I sin theta வா? இப்போ எனக்கு என்ன வேணும்? இதை ப்ரூவ் பண்ணணும்னா z power n வேணும், 1 by z power n வேணும். z power n நான் எப்படி எழுதலாம்? இந்த z-க்கு n போட்டிங்க அப்படின்னா அது பிராக்கெட் மேல n போடலாமா? டி மோரிவி தியரம் என்ன சொல்லுது? டி மோரிவி தியரம் தீமாசாங் என்ன சொல்லுது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லுமா? அப்ப பவர்ல இருக்க வேல்யூ வந்து தீட்டா பக்கத்துல எழுதணும். அதுதான் வந்து தீமாசாங் சொல்லுது. ஸோ பேசிக்கா டி மோரிவி தியரம். ஓகே, இந்த லிரிக்ஸ் நாம வச்சுக்கிறோங்க. சரி, z என்ன எழுதலாம்? இந்த n வந்து இங்க வந்துடும் தீட்டா பக்கத்துல, n வந்து தீட்டா பக்கத்துல வந்துடும். எனக்கு என்ன வேணும்? 1 by z power n வேணும். 1 by z power n வந்து கான்ஜுகேட் ஆஃப் நம்பர்னு நீங்க டைரக்டா எழுதிடலாம். ஓகேவா? இல்ல z minus n எழுதலாம். 1 by z என்ன z minus n எழுதலாம் இல்லையா? மைனஸ் என்ன ஆகும்? இது பவர் மைனஸ் என்ன வருமா? மைனஸ் இங்க வரும்போது cos minus theta ஈவன் ஃபங்க்ஷன் டேட்டா எழுதலாம். இந்த மைனஸ் இங்க வரும்போது sin minus theta minus sin theta ஆட் ஃபங்க்ஷன் அப்படி எழுதலாம். ஆர்எல்ஸ் நீ கான்ஜுகேட் பண்ணாலும் இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். எப்படி இருந்தாலும் சேம் ஆகும். இப்போ என்ன? இதையும் ஆட் பண்ண போறோம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். zn plus 1 by zn ஆட் பண்ணுங்க. இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? பிளஸ் மைனஸ் கேன்சல். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 cos n theta ன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இது ப்ரூவ் பண்ணும். இது ப்ரூவ் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட்னா minus 1 by zn. அப்போ இங்க என்ன வரும்? இங்க ஒரு மைனஸ் வரும், இது பிளஸ்ஸா மாறிடும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இது ரெண்டு ஆட் பண்ணா 2i sin n theta. இதான் ப்ரூஃப். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே, நவ் எக்ஸாம்பிள் 2.29 simplify sin pi by 6 plus I cos pi by 6 power 18. இவ்வளவுதான் கொஸ்டின். நான் என்ன சொன்னேன்? நீங்க டி மோரிவி தியரம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த டேர்ம் எப்படி இருக்கணும்? cos theta plus I sin theta ன்னு இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? sin pi by 6 plus I cos pi by 6 ன்னு இருக்கு.
இப்படி இருந்துச்சுன்னா மாத்தலாம்னு சொன்னேன் இல்லையா அந்த 4th பாயிண்ட். எப்படி மாத்தலாம்? ஒரு ஐயை காமனா எடுத்துட்டு cos π/6 மைனஸ் ஐ sin π/6 எழுதலாம். ஹோல் பவர் 18. இந்த 18 என்ன சொன்ன? நீங்க 18 என்ன பண்ணணும்? தீமாசாங் அப்ரோச் பண்ணணும். தீமாசாங் என்ன சொல்றது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா? ஓகேவா? அப்ப இந்த என்னன்ற நம்பரை தீட்டா பக்கத்துல எழுதணும். தீட்டான்றது ஆங்கிள் π/6. இந்த அப்ப இது பவர் 18னா ஃபர்ஸ்ட் ஐக்கு பவர் போயிடும். தென் இதுக்கு பக்கத்துல எழுதுங்க. இது பக்கத்துல எழுதுனா என்ன ஆகும்? இது 18 வரும், இங்க 18 வந்துடும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்களேன். 3π வரும். இது I பவர் 18, இது 3π. இதை கேன்சல் பண்ணா 3π. நமக்கு என்ன தெரியும்? cos nπ ஈக்குவல் டு -1 பவர் n sin nπ ஆல்வேஸ் 0. நீங்க இந்த ரிசல்ட் படிக்கணும். ஏன் படிக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து பெர்னோலி தியரம் வரும். எக்ஸசைஸ் 9.4 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 9.4 1 2 3 4 ஆமா 9.4 ஆர் 9.5ல படிப்பீங்க. பெர்னோலி தியரம்ல யூவி மெத்தட்ஸ், ஐ மீன் இன்டகிரேஷன்ல பைபார்ட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் பெர்னோலி ரெண்டுத்தையும் போடலாம். அதுல இது யூஸ் ஆகும். இதை பேஸ் பண்ணி சம் இருக்கு. நீங்க புக் வச்சிருந்தாலும் கூட வால்யூம் 2ல எடுத்து போய் பார்க்கலாம். பெர்னோலி அப்ளிகேஷன்ஸ் எக்ஸசைஸ் 9.4 ஆர் 9.5 அது ரெண்டுல இருக்கு. 9.3 டெஃபினட் இன்டெகிரல், 9.4 இம்ப்ராப்பர், 9.5 வந்து பெர்னோலி ஐ திங்க் ஸோ. ஓகே, நீங்க இப்போ பார்க்கலாம். அப்ப என்னன்னா cos nπ ஈக்குவல் டு -1 பவர் n. இங்க என்ன இருக்கு? nπ 3. இங்க போய் 3 போடுங்க. -1 பவர் 3 -1 sin nπ ஆல்வேஸ் 0. அப்ப இந்த வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஆனா இங்க என்ன இருக்கு? I பவர் 18 இருக்கு இல்லையா? I பவர் 18 எங்க படிச்சோம்? எக்ஸசைஸ் 2.1 I பவர் ஆஃப் I படிச்சோம். அப்ப பவர் ஆஃப் I என்ன? லாஸ்ட் ரெண்டு நம்பரை 4 ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ I பவர்ல எழுதணும். கரெக்டா? அதுதானே படிச்சோம். அதுல ஒரு பியூட்டிஃபுல் ரிசல்ட் படிச்சுப்போம். sum of 4 digit number equal to 0. sum of 4 I power value becomes 0, which means I power 51 plus I power 52 plus I power 53 plus I power 54 d 4 consecutive term வந்தா 0 ன்னு எழுதலாம். அந்த ரிசல்ட் படிச்சுப்போம். ஓகேவா? now I power 18 என்ன பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 ரிமைண்டர். அப்ப என்ன எழுதணும்? I power 2 ன்னு எழுதணும். ரிமைண்டர் I powerல எழுதணும். I power 2 -1. அதனால இங்க -1 வந்துச்சு. ஆஃப்டர் இது அப்ரோச் பண்ணாலே இது -1, இது sin nπ 0. ஸோ -1 -1 +1. ஓகேவா? இப்படி சால்வ் பண்ணணும். இது எக்ஸாம்பிள் 2.29. ஓகே, எக்ஸாம்பிள் 2.30. simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta 1 plus cos 2 theta minus I sin 2 theta power 13 கொடுத்துட்டாங்க. சரியா? என்னால இதை டைரக்டா டி மோர்வி அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா இங்க 1 இருக்கு. இப்படி இருந்தா அப்ரோச் பண்ண முடியாது. cos theta plus I sin theta power என்னன்னா அந்த தீட்டாக்கு பக்கத்துல அந்த என்ன எடுத்துட்டு எழுதலாம். அதான் தீமாசாங் டி மோர்வி தியரம் இஸ் ஈக்குவல் டு தீமாசாங். தீமாசாங் என்ன சொல்லுது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லுமா? ஓகேவா? அதான் சொல்லுது. அப்ப இதை நான் என்ன பண்றேன்? z ன்னு எழுதுறேன். z equal to cos 2 theta plus I sin 2 theta. இது என்ன மைனஸ்ல இருக்கா? இது 1/z ன்னு எழுதுறேன். இல்ல, இன்னும் கொஞ்சம் நான் நல்லா படிக்கணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இது எப்படி எழுதலாம்? 1/z வந்து z பவர் மைனஸ் என்னன்னு எழுதலாமா? இப்ப z பவர் மைனஸ் சொன்னா இங்க -n போட்டீங்கன்னா மைனஸ் நீங்க அப்ரோச் ஆகும் போது cos theta மைனஸ் தீட்டான்னு வந்துடும். மைனஸ் தீட்டா வரும். பட் ஆனா ஈவன் ஃபங்க்ஷன்ல பாசிட்டிவா மாறிடும். சைன்ல போடும்போது இங்க சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அதனால இங்க மைனஸ் வந்துச்சு. ஸோ இதை z பவர் மைனஸ் என்னன்னு எழுதலாம். ஆர்எல்ஸ் 1/z ன்னு எழுதலாம். கிளியரா? அது கான்ஜுகேட் நம்பர்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ z இதுக்கு போடுங்க. 1/z இந்த வேல்யூ. இப்போ இங்க போய் அப்ரோச் பண்ணுங்க. 1 + z டிவைட் பை 1 + 1/z வரும். எல்சிஎம் எடுங்க. இது z + 1 வந்துருச்சா? டிவைட் பை z மேல இருக்கட்டும். அப்படி இதுவும் கேன்சல் ஆயிரும். 1/1/z இருக்கும். இது z மேல போயிடும். வாட் இஸ் அவர் z? cos 2 theta plus I sin 2 theta வா? இதை எடுத்து இங்க எழுதுங்க. ஆனா இதுக்கு என்ன பண்ணும்? 30 கண்டுபிடிக்கணும். பவர் 30 இல்லையா? 30 கண்டுபிடிங்க. 30னா என்ன? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லுமா? அந்த 30 எடுத்து போய் தீட்டா பக்கத்துல எழுதுங்க. இப்போ 30 × 2 60. இங்கேயும் 30 × 2 60. therefore it's answer. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.31. இது என்ன சொல்றது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு 18th பவர் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா இது மாதிரி கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 + I காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். ஆஃப்டர் போலார் ஃபார்ம்ல அந்த மேல இருக்க 18 டி மோர்வி அப்ரோச் பண்ணி உள்ள கொண்டு வரணும்.
ஸோ போலார் எழுதணும் அப்படின்னா ஆர் தெரியணும், தீட்டா தெரியணும், அந்த தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல அக்கர் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி மாறும். மாறினதுக்கப்புறம் 2k பை ஆட் பண்ணி எழுதுவீங்க. ஓகே, பட் இங்கே 2k பை ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே பவர் 18 கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை நீங்க இப்படிதான் போடணும். போலார் போட்டு போலார் வந்ததுக்கப்புறம் டி மோர்வியை அப்ளை பண்ணணும். ஆனா இது இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். ஏன் இன்னொரு மெத்தட்ல போடுறேன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒபே த லா ஆஃப் இன்டிஜர்ஸ். பேஜ் நம்பர் 60 உங்க இதுல இருக்கீங்க. எக்ஸைஸ் 2.4 மேலேயோ 2.3 மேலேயோ இருக்கும். ஓகேவா, பேஜ் நம்பர் 60. அது அப்படின்னா லா ஆஃப் இன்டிஜர்ஸ்னா என்ன அப்படின்னா ஏ பவர் எம் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா இதை ஏ இன்டூ எம் இன்டூ என்னன்னு எழுதலாமா? இதான் இன்டிஜர்ஸ். எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் படிப்பீங்களா, அதான். ஓகே, ஸோ நான் இந்த 18 எப்படி எழுதுறேன்? 1 + i 2 பவர் 9 எழுதுறேன். 1 + i பவர் 2 வந்து எப்படி எழுதுனா a + b ஸ்கொயர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணா a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், b ஸ்கொயர்னா i ஸ்கொயர், 2 டைம்ஸ் ஆஃப் ab னா 2 டைம்ஸ் ஆஃப் 1 × i 2i வரும். இது 1 அப்படியே வரும். b னா i ஸ்கொயர் பண்ணா -1, 2 டைம்ஸ் ஆஃப் ab னா 2 டைம்ஸ் ஆஃப் 1 × i அப்ப 2i வரும். i ஸ்கொயர் -1 னா 1 -1 கேன்சல் ஆயிரும், பிளஸ் 2i. அப்ப இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன வந்துச்சு? 2i வந்துருச்சு. இதோட வேல்யூ வந்து 2i. தென் இதோட பவர் 9. கரெக்டா? தனித்தனியா பவர் போடுங்க. 2 பவர் 9 எழுதலாம், i பவர் 9 எழுதலாம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒவே லா ஆஃப் இன்டிஜர்ஸ். 2 பவர் 9 மல்டிப்ளை பண்ணா 5 1 12. i பவர் 9 என்ன பண்ணணும்? 4 ஆல் டிவைட் பண்ணணும். 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. ரிமைண்டர் வந்துச்சுன்னா i பவர் 1 எழுதணும். i பவர் 1 1 i. ஸோ 5 1 2 i. இதை நார்மலா போடணும் அப்படின்னா போலார்ல அப்ரோச் பண்ணி டி மோர்வே அப்ரோச் பண்ணீங்கன்னா ஃபைனலா இந்த ஆன்சர் வரும். இது 18 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒபே த லா ஆஃப் இன்டிஜர்ஸ்னால இப்படி பிரிச்சு இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல செகண்ட் சப்டிவிஷன். இதுல வந்து இந்த லா ஆஃப் இன்டிஜர்ஸ் போட முடியாது. ஏன் போட முடியுதுன்னா இந்த 18 ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் இங்க என்ன இருக்கு? பவர் 31 இருக்கா, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணும்? போலார்ல போடணும். ஓகேவா? எக்ஸைஸ் 2.7 போட்டுட்டு டி மோர்வே அப்ரோச் பண்ணும். ஓகே ஓகே, இது z. இதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா z = -√3 + 3i இருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் போலாருக்கு எழுதணும்னா r cos θ + i sin θ. பேசிக்கா என்னோட டியூஷன் சென்டர் மடிப்பாக்கத்துல இருக்கு. என் குட்டிமா ட்ரைனேஜ் அடிப்பட்டனால அது ஃபீனிக்ஸா டெஸ்ட் சேஞ்ச் பண்ணிருக்கு. நான் போய் மீட் பண்ண போறேன். r டிஸ்டன்ஸ், θன்றது எந்த ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணி போறேன், மேப்ல போறேன். அது எக்ஸைஸ் 2.7 கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருப்பேன், நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ r cos θ + i sin θ. r என்ன? mod z. mod z என்ன? ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும். ரியல் பார்ட்டை √3 ஸ்கொயர் பண்ணா 3, 3 இமேஜினரி பண்ணா i விட்டுணும், அது கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்கொயர் பண்ணும். 3 ஸ்கொயர் பண்ணா 9, 3 + 9 √12. √12 எப்படி எழுதலாம்? 4 × 3 எழுதலாம். 4 க்கு ரூட் எடுத்தா 2, √3 வந்துடும், which is equal to r. டிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு. தீட்டா வேணும்னா நான் என்ன பண்ணும்? ஜெனரல் ஆர்குமெண்ட் ஆஃப் z எழுதணும். ஆனா இங்க வந்து 2k பை ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னா பவர் ஆஃப் 31 கொடுத்துட்டாங்க, அப்ப ஆட் பண்ணக்கூடாது. கொடுக்காம போனோம்னா 2k பை ஆட் பண்ணுவோம் ஃபார் போலார் கோஆர்டினேட்ஸ். கிளியரா? ஓகே, தீட்டான்றது ஜெனரல் ஆர்குமெண்ட். ஜெனரல் ஆர்குமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆர்குமெண்ட் ஆஃப் z, பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அப்பனா which means ஆல்பா tan inverse of y by x. இதை கண்டுபிடிச்சு ஆங்கிள் செக் பண்ணணும், எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு தீட்டா கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிங்க. ஆல்பானா tan inverse of y by x. yன்றது என்ன? 3. 3 by -√3. மாடுலஸ்க்குள்ள மைனஸ் பாசிட்டிவா ஆயிடும். 3 √3 எல்லாம் கீழே √3. √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan inverse of √3. tan inverse of √3 வேல்யூ எவ்வளோ? π/3. ஆல்பா வந்து π/3 கிடைச்சிச்சு. கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன? x ஆக்சிஸ் மைனஸ், y ஆக்சிஸ் பிளஸ். அப்ப இது எந்த குவாட்ரண்ட்ல அக்கறாது? மைனஸ் பிளஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவார்டர்ல தீட்டா என்ன? பை மைனஸ் ஆஃப் ஆல்பா. கரெக்டா? அதனால பை மைனஸ் ஆஃப் ஆல்பா, ஆல்பா இல்லைன்னா π/3. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3π - π/3, தேர்ஃபோர் 2π/3 வந்துடும். ஓகே, இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் போலார் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் பவர் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? டி மோர்வே அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, டிமாசாங் வேணும் அப்படின்னா cos θ + i sin θ இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அப்ரோச் பண்ண முடியும். ஒரு போலார் ஃபார்முக்கு தான் டி மோர்வே தியரம் அப்ரோச் பண்ண முடியும். டிமாசாங்க கேட்க முடியும், இல்லாட்டி முடியாது. ஓகே, நவ் கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் போலாருக்கா எழுதுறேன். r வேல்யூ வந்து 2√3 cos θ + i sin θ. θ வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 2π/3. θ 2π/3. இங்க 2k பை போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா பவர் 31 வரை தான் நிக்குது. இப்போ இது கொடுக்கலன்னா 2k பை போடணும், ஜெனரல் ஆர்குமெண்ட் போடணும். இங்க போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நவ் டி மோர்வே தியரம், டிமாசாங் என்ன சொல்லுது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா. அப்ப 31 தீட்டா பக்கத்துல எழுதுங்க, 31 தீட்டா பக்கத்துல எழுதுங்க.
ஓகேவா? கிளியர். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 62 பை, இதை மல்டிப்ளை பண்ணா 62 பை. பட் இங்க என்ன, ஆர் வந்து 2√3யா? இப்போ இந்த 2√3க்கு பவர் 31 எழுதணும். ஏன்னா இதுக்கும் 31 இதுக்கும் 31 எழுதிட்டோம். இது அப்படியே கீழே இறங்கிச்சு, இது இறங்கிச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த குவாட்ரண்ட் ஆஃப் ஆங்கிள் தெரியணும். இப்போ 62 பை பை 3 வச்சுக்கிறோங்க. 62 பை எவ்வளோ 180, 180/3. இதை அடிச்சிங்கன்னா 60 into 62 வந்து 3720 வந்துருச்சு. மோர் தென் 360 இருந்துச்சுன்னா நீங்க 360 டிவைட் பண்ணும். அப்போ 10 டைம்ஸ் ஆஃப் 316 பண்ணலாம். அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 3720 எப்படி வந்துச்சுன்னா 62 பை பை 3 பை 180. இதை அடிச்சிங்கன்னா 60 வரும். 62வை 60ஆல மல்டிப்ளை பண்ணா 3720. இந்த 3720வை 360ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 10 டைம்ஸ்ல பண்ணா 3600 வரும். அதை அப்படியே விட்டுறணும். ரிமைண்டர் எவ்வளோ, இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா 120. இந்த 120 கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு இதோட வேல்யூ எவ்வளோ 120. இந்த cos 120க்கும் sin 120 கண்டுபிடிக்கணும். எப்படி 11th ட்ரிக்னாமெட்ரி என்ன, அத்தை சைட்ல டீ காஃபி நல்லா இருக்கும், அத்தை சைட்ல டீ காஃபி நல்லா இருக்கும், அத்தை சைட்ல டீ காஃபி நல்லா இருக்கும். ஓகே, அத்தை எல்லா ஆங்கிளும் பாசிட்டிவ் 6 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் பாசிட்டிவ் சைடு. தேர்டு டீ காஃபி, டீ tan தீட்டா, tan மட்டும் பாசிட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் சி வந்து காஃபி, பேசிக்கா காஸ் தீட்டா. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 120 எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ பேசிக்கா இந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோல நீங்க 90லையும் 270லையும் சேஞ்ச் பண்றீங்க, 90லையும் 220லையும் 270லையும் ஆங்கிள் எழுதுறீங்க அப்படின்னா சைன் வந்து காஸா மாறும், இல்ல காஸ் சைனா மாறும். இது tan காட்டா மாறும், காட் டேனா மாறும். கொசிக்கு சீக்கிரமா மாறும், சீக்கிரம் கொசிக்கா மாறும். நீங்க 90லையும் 270லையும் தீட்டா எழுதுறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். நார்மலாவும் எழுதிடலாம். நார்மலா எப்படி எழுதுறாங்க நீங்க, நான் என்ன கண்டுபிடிக்கணும், இதை சால்வ் பண்ணா எனக்கு 120 வருது. sin 120 கண்டுபிடிக்கணும், cos 120 கண்டுபிடிக்கணும். ஓகே, sin 120 அப்படி எழுதுனா 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். 180ல 60 போச்சுன்னா எனக்கு 120 கிடைக்கும் இல்லையா? கரெக்டா? 180 மைனஸ் 60, 180 மைனஸ் 60னா இது என்னவா மாறும், 180 போயிடும், sin மைனஸ் 16 வந்துடும். sin மைனஸ் 60. ஸோ பேசிக்கா 120ன்றது உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்? ஓகே, sin 120 வருது. நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா sin 180 மைனஸ் 16 எழுதுறேன். கரெக்டா? ஸோ 120ன்றது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ், சைன் வந்து பாசிட்டிவ். அதனால இந்த மைனஸ் sin 16 வரும். ஆனா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ்னால இது sin 60 பாசிட்டிவா மாறிடும். sin 60 வேல்யூ எவ்வளோ, √3/2. அப்ப இங்க என்ன பண்ணோம், இதுக்கு பதிலா √3/2ன்னு எழுதுறோம். இப்போ cos 120 கண்டுபிடிங்க. அதே கதை தான். cos 120 எப்படி எழுதலாம், 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். 180 வெளில போயிடும். ஸோ cos ஆஃப் மைனஸ் 16 வரும். cos ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, பாசிட்டிவிட்டி, ஈவன் ஃபங்க்ஷன். ஆனா cos 120 வந்து செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ், sin தீட்டா மட்டும் பாசிட்டிவ், வேற யார் இருந்தாலும் நெகட்டிவ். அதனால இங்க ஒரு மைனஸ் வரும். ஸோ cos ஆஃப் 60 மைனஸ் cos ஆஃப் 60, therefore cos 60 வேல்யூ 1/2. ஸோ மைனஸ் 1/2. அப்ப இதை வந்து நான் இப்படி சால்வ் பண்ணி cos 60 வேல்யூக்கு பதிலாக மைனஸ் 1/2, ஏன்னா செகண்ட் குவார்டர்ல நெகட்டிவ். sin 120 ஃபைனலா sin 16 வருது. செகண்ட் குவார்டர்ல sin பாசிட்டிவா இருக்கனால இதோட வேல்யூ வந்து √3/2ன்னு எழுதுறேன். இதை நீங்க ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். இதை வச்சுதான் உங்களுக்கு விளையாடுவாங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், இதோட உங்களோட இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடியுது. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா nth ரூட் ஆஃப் யூனிட்டி பத்தி நம்ம சம் பார்க்க போனோம். சரியா? ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் nth ரூட் ஆஃப் யூனிட்டி பத்தி. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், nth ரூட் ஆஃப் யூனிட்டியை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா கொடுக்கலாம், இல்லை கியூபிக் ஃபார்மேட்டா கொடுப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அதை போலார் ஃபார்முக்கு எழுதணும். போலார் ஃபார்ம்னா என்ன, r cos θ பிளஸ் i sin θ எழுதணும். எழுதி முடிச்சுட்டு தீட்டா வந்து 2k போய் ஆட் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறம் கியூபிக் ரூட்னா இந்த கியூப் இன்சைடு போகும்போது 1/3 மாறும். அந்த 1/3 தீட்டா பக்கத்தில் எழுதணும். ஸோ டி மறுபடியும் அப்ரோச் பண்ணும், தீமாசாங்க அப்ரோச் பண்ணும். பண்ணதுக்கு அப்புறம் கியூபிக் ரூட்னா கேக்கு வந்து 0, 1, 2ன்னு கொடுக்கணும்.
ஃபோர்த் ரூட்டா இருந்துச்சுன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா கேக்கு வந்து 0 1 2 3ன்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இதை போயிட்டு அப்ரோச் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் ரொட்டேஷன் வச்சு சால்வ் பண்ணுவோம். இதில் நீங்கள் இன்னொன்று படிக்கலாம். நமக்கு 3 ரூட் கிடைக்கும் கியூபிக் ரூட்னா. ஃபோர்த் ரூட்னா 4 ரூட் கிடைக்கும். இந்த 4 ரூட்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 0ன்னு வந்துடும். ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இன் ஜென்ரல் டேர்மா -1 பவர் n - 1ன்னு எழுதலாம். பட் கிடைக்கிற ரூட்டை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லாக என்னன்னா அந்த ஸ்ட்ரக்சரை விஷுவலாக பார்க்கலாம். கியூபிக் ரூட்னா ஸோ ஈக்குவாட்டல் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஃபோர்த் ரூட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அது என்னவா இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். ஸோ இந்த என்டையர் எக்ஸசைஸில் 2 ஷேப் வச்சு தான் ஆத்தர் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து ஈக்குவாட்டல் ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து என்னன்னா ஸ்கொயர். சரியா? ஸோ இதில் ஒமேகான்றது வந்து என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் யூனிட்டி. அது எப்படி எழுதலாம்? ஒமேகா ஈக்குவல் டு 2π/n. எண்ணுக்கு பதிலாக 3 போட்டிங்க அப்படின்னா இது 120 டிகிரியா போயிடும். அந்த எண்ணுக்கு பதிலாக 4 போட்டிங்க அப்படின்னா 90 டிகிரியா போயிடும். ஸ்கொயராக மாறிடும் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? கிளியரா? ஓகே. ஸோ ஒரு nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அது போலார் ஃபார்மா எழுதணும். r cos θ i sin θ எழுதிட்டு டிமாசாங் அப்ரோச் பண்ணணும். பவர்ல இருக்க கியூப்னா 1/3 அப்ரோச் ஆகும். ஃபோர்த் ரூட்னா 1/4 அப்ரோச் ஆகும். பண்ணக்கப்புறம் கேக்கு 0 1 2 3 3னா கியூபிக் ரூட்னா 0 1 2 அப்ரோச் பண்ணும். ஃபோர்த் ரூட்னா 0 1 2 3 4 வேல்யூ அப்ரோச் பண்ணி ஃபைண்ட் த ஆங்கிள் வேல்யூ. ஆங்கிள் வேல்யூ அப்படின்னா என்னன்னா இந்த அத்தை சைட்ல டீ காஃபி நல்லா இருக்கும் இல்லையா, இதுல போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா கிடைக்கிற ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே. சம் ஆஃப் ஆல் ரூட் 0, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டை வந்து -1 பவர் n - 1 எழுதலாம். ஷேப்பா பார்க்கலாம். நம்ம அது என்ன ஷேப்பா இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி எப்படி பார்க்கணும்னா ஒமேகா ஈக்குவல் டு e - 2π/n வரும். கியூபிக் ரூட்டா இருந்துச்சுன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். z⁴ 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப்னு எழுதலாம். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் வந்து ஒரு ஏபி சீக்வன்ஸா போகுது அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து 2πn வரும். ஜிபி சீக்வன்ஸா போச்சுன்னா ஒமேகான்னு வரும் காமன் டிஃபரன்ஸ் ரேஷியோ. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் சம்மும் எக்ஸசைஸ்ல இருக்கிற 2 சம்மும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா உங்க எக்ஸாம்பிள் 2.32 ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன பண்ணணும்? போலார் ஃபார்ம் எழுதணும். டிமாசாங் அப்ரோச் பண்ண பவர்ல இருக்க தீட்டாவை அப்ரோச் பண்ணணும். கியூபா இருந்தா 1/3ன்னு வரும். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி இருந்தா 1/4 தீட்டா பக்கத்துல எழுதணும். வித் 2π/யோட போலார் ஃபார்ம்ல. k = 0 1 2 எப்ப 3 ஆன்சர் கியூபிக் ரூட்டா இருந்தா, ஃபோர்த் ரூட்டா இருந்தா 0 1 2 3ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஆங்கிள். அத்த சைட் டீ காஃபி எப்படி இருக்குன்னு அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சா ரூட் கிடைக்கும். தென் அதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறது எப்படி ஒரு சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்க போறீங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, அது எந்த ஷேப்ல இருக்கு, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. ஏன் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்கன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கிரியேட்டிவா கேட்பாங்க. சரியா? ஸோ இதுல நான் மெத்தட் வைஸும் போட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஷார்ட்கட்ஸ் மெத்தடும் போட்டிருக்கேன். ஆனா நீங்க இதுல என்ன நல்லா படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் தான் நீங்க படிக்கணும். ஜென்ரல் மெத்தட் தான் படிக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஷார்ட்கட் மெத்தட் இதுல வச்சு போட்டுக்கலாம். சரியா? ஆனா ஜென்ரல் மெத்தட்ல தான் கிரியேட்டிவ் கொஸ்டின் எடுப்பாங்க, நீங்க அதுல போட முடியும். ஜென்ரல் மெத்தட்ல போடுறதுனா இந்த மெத்தட்ல போடுறது எல்லாமே கண்டுபிடிச்சு போடுறது. ஓகேவா? ஷார்ட்கட் மெத்தட்னா பேசிக்கா a³ - b³ ஃபார்முலாவும் a⁴ ஆச்சுன்னா a4 - b⁴ ஃபார்முலா வச்சும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.32. Now find the cube root of unity. அப்ப இது எப்படி எழுதலாம்? z³ = 1 ன்னு எழுதலாம். கியூப் இந்த சைடு போச்சுன்னா 1 பவர் 1/3ன்னு வந்துடும். ஸோ இதுல நான் ஸ்டார்டிங்ல சொன்னல z = 1ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதுக்கு போலார் ஃபார்ம் எழுதுறேன் அப்படின்னா 1ன்னு இருந்துச்சுன்னா cos 0 + i sin 0ன்னு எழுதணும். -1ன்னு இருந்துச்சுன்னா cos π + i sin πன்னு எழுதணும். ஐன்னு இருந்துச்சுன்னா cos π/2 + i sin π/2ன்னு எழுதணும். -iன்னு இருந்துச்சுன்னா
காஸ் மைனஸ் பை பை டூ பிளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை டூன்னு எழுதுறோம். இந்த 4 டேர்மை நீங்க படிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. இல்லை அப்படின்னா நீங்க போலார் ஃபார்ம்ல சால்வ் பண்ணி போடணும். ஓகேவா? இந்த 4மே படிக்கணும். 1க்கு எப்படி போலார் ஃபார்ம் எழுதுறோம், ஐக்கு எப்படி போலார் ஃபார்ம் எழுதுறோம், -1க்கு என்ன போலார் ஃபார்ம் எழுதுறோம், -ஐக்கு என்ன போலார் ஃபார்ம் எழுதுறோம், இது 4மே உங்களுக்கு தெரியணும். சரியா? எனக்கு இங்க என்ன இருக்கு, 1ன்னு இருக்கு. 1ன்னா அதுக்கு போலார் ஃபார்ம் வந்து cos 0 பிளஸ் ஐ சைன் 0ன்னு எழுதலாம். மேல பவர் 1/3 இருக்கா, என்ன சாங்கு, உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, தீமா சாங் அப்ளைங் தீமொழி தேரும். 1/3 என்ன பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் இங்க போலார் ஃபார்ம் எழுதினதுக்கு அப்புறம் போலார் ஃபார்மா 2k பை ஆட் பண்ணிக்கணும் எப்பவுமே. அதான் போலார் ஃபார்ம் 2k பை ஆட் பண்ணிட்டு தென் டிமோரிஸா அப்ரோச் பண்ணுங்க. 1/3 இந்த தீட்டாக்கு பக்கத்துல எழுதுங்க. 1/3 தீட்டாக்கு பக்கத்துல எழுதுங்க. எழுதிட்டோமா? நவ் இதை எப்படி எழுதலாம்னா சிஸ் ஆஃப் 2k பை பை 3ன்னு எழுதலாம், ஆர்எல்ஸ் இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு, 2k பை பை 3. இது வந்து ஆயிலர் ஃபார்ம். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். சரியா? இது வந்து கியூபிக் ரூட்டா இருக்கிறதுனால ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இப்படி இருக்கும். ஓகேவா? கியூபிக். சரி, ஆஃப்டர் கண்டுபிடிச்சக்கு அப்புறம் என்ன பண்ணும், இதுல கேக்கு வந்து 0 1 2ன்னு போடணும். ஒமேகா இஸ் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இ பவர் ஐ 2 பை பை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? கியூபிக் ரூட்டா இருக்கனால 0 1 2 ஃபர்ஸ்ட் கேக்கு பதிலா இங்க 0 போடுங்க. அப்ப இது என்ன ஆகும், 0வா மாறிடும். இங்க 0வா மாறிடும். அப்ப cos 0 பிளஸ் ஐ சைன் 0, cos 0 வேல்யூ 1, cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ வந்து 0. அதனால இது 1. நவ் கேக்கு பதிலா 1 போடுங்க. இங்க 1 போட்டா 2 பை பை 3, இதுவும் 2 பை பை 3ன்னு வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கேக்கு பதிலா 2 போடுங்க. 2 போட்டீங்கன்னா இது என்ன ஆகும், 4 பை பை 3, இதுவும் 4 பை பை 3ன்னு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணும், ஆங்கிள் ரொட்டேஷன் தெரியணும். 2 பை பை 3 அது எப்படி எழுதலாம், நல்லா கவனிங்க. 2 பை பை 3 அப்படின்னா 2 இன்டூ பை 180 பை 3யா, கேன்சல் பண்ணா 60, cos 120 ஆல்ரெடி அங்கேயே கண்டுபிடிச்சோம் இல்லையா, cos 120 அண்ட் 180 120 ரெண்டு இருக்கும். சரி, எப்படி எழுதலாம், cos 120 sin 120, cos 120 cos 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்ப cos ஆஃப் -16 வரும். cos ஆஃப் -16 cos மைனஸ் தீட்டா பாசிட்டிவா இருக்கும். ஈவன் ஃபங்க்ஷனால cos 16 எழுதலாம். ஸோ பேசிக்கா 120 வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல அத்த சைட்ல டீ காஃபி நல்லா இருக்கும். எஸ் 120 வந்து செகண்ட் குவாட்ரண்ட் 180க்கு உள்ள இருக்கனால 180 உள்ள சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப இங்க காஸ்ன்னு இருக்கா, அப்ப மைனஸ் cos 16 வரும். அதனால cos 60 வேல்யூ வந்து -1/2. sin 120 எப்படி எழுதலாம், அதே மாதிரி sin 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ sin 180 மைனஸ் தீட்டா sin மைனஸ் தீட்டான்னு வரும். பட் ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்ல தானே இருக்கும் sin 120 செகண்ட்ல இருக்கனால பாசிட்டிவ், sin மட்டும் பாசிட்டிவ். அதனால இது பாசிட்டிவா மாறிடும். ஸோ sin 60 = √3/2. இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இங்க போய் போடுங்க. cos 60 வேல்யூ வந்து -1/2, இதோட வேல்யூ வந்து √3/2. இந்த அப்படியே வரும். இதான் ரூட். நெக்ஸ்ட் இங்க 4 பை பை 3 வந்துச்சா, இது எப்படி வந்துச்சு, ஜெட்டுக்கு 2 போட்டனால வந்துச்சு. அப்ப இந்த ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம், 4 பை பை 3 4 பை பை 3னா என்ன, 4 இன்டூ 180/3 அடிச்சிங்கன்னா 60. அப்ப என்ன 240. 240ன்றது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல tan மட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவா வந்துடும் புரிஞ்சுக்கணும். ஓகே, 240 எப்படி எழுதுறேன், 180 + 16 எழுதுறேன். இப்போ 180 + 16 cos 16 வரும். ஸோ -cos 60. ஏன் மைனஸ் வருது, தேர்ட் குவாட்ரண்ட்ல tan மட்டும் பாசிட்டிவ், அதனால இது -1/2 cos 60 வேல்யூ. சைனையும் 160 + தீட்டா 160 + 16 எழுதலாம். ஸோ 160 வெளில போயிடும், sin 16 வரும். sin 60 வேல்யூ √3/2. ஏன் நெகட்டிவ் வருது, தேர்ட் குவாட்ரண்ட்ல tan மட்டும் பாசிட்டிவ், அதனால இது நெகட்டிவ். ஸோ -√3/2. அப்ப cos 4 பை பை 3 -1/2 -i √3/2 இந்த வேல்யூ எடுத்து எழுதணும். இதுதான் என்னோட 3 ரூட்டு. therefore ஆன்சர் 1, இந்த ரூட்டு, இந்த ரூட்டு. இதோட முடிவு. இதுக்கு மேல நீங்க கொஞ்சம் டீடைலா படிக்கணும். 1 வேர்ட்ஸ்ல இருந்து எடுப்பாங்க கிரியேட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், 3 ரூட் இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதலாம், 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ரூட். ஓகே, இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை நீங்க நல்லா ஞாபகம் வைக்கணும். ஏன் இந்த கொஸ்டின் எடுக்கிறேன்னா, எக்ஸசைஸ்ல இருக்க 2 சம்மை இதை வச்சிருந்து டைரக்டா எழுதிடலாம். அதுக்கான அந்த சம் கொஞ்சம் டீடைலா பாருங்க. ஆஃப்டர் அப்ரோச் பண்ணா 3 ரூட் கிடைக்குதா, இந்த 3 ரூட்டை ஞாபகம் வச்சு. இது பேசிக்கா ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். இது பேஸ் பண்ணி சம்மும் நம்ம எக்ஸாம்பிள்ல போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள்னா ஆல்மோஸ்ட் 2.5
6 5ல போட்டிருப்போம் 5ல இருக்கும் ஈக்குவல் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி 1 minus 1 by 2 plus I root 3 by 2 comma minus 1 by 2 minus I root 3 by 2 இந்த மூணு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever 1 power 1 by 3 இருந்துச்சு அப்படின்னா 1 power 1 by 3 இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா நான் 1 இந்த மூணு ரூட் எழுதலாம், இல்ல 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் எழுதலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி சம்முக்கு தேவைப்படும். ஓகே ஓகே. சம் ஆஃப் ஆல் ரூட் வந்து ஜீரோவா ப்ராப்பர்ட்டி அது. ஓகே, சம் ஆஃப் ஆல் ரூட் எப்ப ஜீரோ இல்லாம போகும் அப்படின்னா இந்த Z இருக்கு இல்லையா, Zக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு வேல்யூ நம்பர் கொடுத்துட்டாங்க, சென்டர் தள்ளி இருந்துச்சுன்னா ஜீரோ இல்லாம போகும். அது போன வருஷம் கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் கேட்டாங்க, நான் அதை எடுக்கும்போது சொல்றேன். சம் ஆஃப் ஆல் ரூட் ஜீரோ. இந்த எல்லாமே ஆட் பண்ணி பாருங்களேன். -1/2 -1/2 ஆட் பண்ணா -1 -1 +1 கேன்சல், பிளஸ் I√3 -I√3 இது ரெண்டு கேன்சல், therefore 0. ப்ராடக்ட் பண்ணுங்க, இது மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணனாகும் இது a plus b, a minus b நால a square minus b square எழுதலாம். a ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணா 1/4, இதை ஸ்கொயர் பண்ணீங்க i ஸ்கொயர் பண்ணா மைனஸ் பிளஸ் மாறிடும், பிளஸ்ன்னு வந்துடும். √3/2 ஸ்கொயர் பண்ணா 3 ரூட் கேன்சல் ஆயிரும், இது 4 மாறிடும். அப்போ இது 1/4 3/4னா 4/4 வந்து 1 வந்துடும். அந்த 1 இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் ப்ராடக்ட் வந்து 1 வந்துடும். இல்ல ஃபார்முலா -1 power n minus 1, என்னன்றது எவ்வளோ 3 ரூட் 3, அப்போ 3 போட்டிங்கன்னா 3 minus of 1 -2ன்னு வரும் பவரில், -1 power 2னா will be 1. ஸோ என்ன கதைனா மூணு ரூட்டையும் ஆட் பண்ணா 0, மூணு ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணா எனக்கு 1 கிடைக்குது. ஓகே, ஸோ ஆஃப்டர் இது முடிச்சதுக்கப்புறம் ரூட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்க சம் ஆஃப் ஆல் ரூட் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன ஷேப்பா இருக்கு, இது என்ன ஷேப்பா இருக்குன்னா நல்லா கவனிங்க. θ = 2π/n ஷேப் கண்டுபிடிக்கணும். என்னக்கு பதிலாக என்ன பண்ணணும் 3 போடணும், ஏன்னா கியூப் ரூட். இங்க 3 போட்டா என்ன ஆகும் 2π/3, பைன்றது 180யா, 180/3னா இது பேசிக்கா 60, 2 × 60 120 டிகிரி. இப்போ 3 ஆங்கிள் 120யா பிரியுதுன்னு அர்த்தம். 3 ஆங்கிள் 120யா பிரியுதுன்னா இட்ஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள், ஷேப் வந்து இட்ஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதும். ஒமேகான்றது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஒமேகான்றது ரூட் ஆஃப் ரூட். ஒரு ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒமேகான்ற வேல்யூ எப்படி எழுதலாம்னா e⁻i2π/n எழுதலாம். என்னன்றது 3, இது e⁻i2π/3. இது என்ன வேல்யூ, இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவா, இந்த வேல்யூ என்ன -1/2 + I√3/2, அதை எடுத்து இங்க எழுதலாம். ஸோ ஒமேகாவை எப்படி கண்டுபிடிக்கணும், ஷேப் எப்படி இருக்கு, ப்ராடக்ட் எப்படி இருக்கு, சம் எப்படி இருக்கு, கொடுத்த 3 ரூட்டு 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் என்ன, இதை கொஞ்சம் தெளிவா படிக்கணும். இதுல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருப்பாங்க, சரியா? இந்த ரூட்டை மட்டும் நல்லா படிக்கணும். சரி, இன்னொரு மெத்தட்ல எப்படி போடலாம்னா ஷார்ட்கட் மெத்தட், வி ஆஃப் ஃபார்முலா. என்ன அப்படின்னா இதை வந்து x³ = 1 எழுதலாம். இந்த 1 உள்ள கொண்டு வந்தா 1 power cube எழுதலாம், -1 power cube. இது எப்படி இருக்கு, a³ - b³ இருக்கனால ஃபார்முலா a - b a² + b² + ab இருக்கு. a - b னா x - 1 இல்லையா, a ஸ்கொயர்னா x², b ஸ்கொயர்னா 1² பை ஃபார்முலால அப்ரோச் பண்ணும். a × b னா 1 × x, x = 0. இப்போ x - 1 = 0னா ஒரு சொல்யூஷன் x = 1 வந்துச்சு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், a b c வேல்யூ எழுதிட்டீங்க. தென் ஃபார்முலா என்ன -b ± √b² - 4ac / 2a. b வேல்யூ a வேல்யூ c வேல்யூ இதில் போய் அப்ரோச் பண்ணும். b வந்து 1, ஸோ -1 ± b ஸ்கொயர்னா 1² 1 -4 டைம்ஸ் ஆஃப் ac, ரெண்டு ஒன்னா இருக்கனால 4ன்னு வந்துடும். இது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுங்க, √(-3) இது -1 ± / 2. சி √(-1) = i எழுதுறோம், அதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுதான் வந்து பெல்லி தாத்தா கண்டுபிடிச்சாரு, சரியா? அப்ப √(-3) இது எப்படி எழுதலாம், √(-1 × √3) எழுதலாம். அப்ப -1 √(-1) i எழுதலாம். ஸோ √(-3) நான் i × √3 எழுதுறேன், கரெக்டா? நவ் இது என்ன ஆகுது, -1 + I√3/2 -1 - I√3/2 ரெண்டு ரூட்டா எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore our roots 1, இந்த ரெண்டு ரூட், இதோட சொல்யூஷன் முடியுது. ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் எப்போ அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா whenever இந்த இடம் 1ன்னு வந்துச்சு, இல்ல ஏதாவது கியூபிக் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலால போடலாம். ஃபிராக்ஷனா வருது, இப்போ 1/7 அப்படிலாம் வந்துச்சு, 1/3 1/4 வரும் இல்லையா, இங்க 1ஆ இருக்கனால சூட்டபிளா வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலால போடலாம், இல்லைனா ஜென்ரல் ஃபார்முலா தான் போடணும். ஆனால் கிரியேட்டிவ் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா வச்சு தான் எடுப்பாங்க. நீங்க இந்த ஃபார்மேட் படிச்சே ஆகணும். இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்குறாங்கன்னா நீங்க இந்த ஷார்ட்லயும் போடலாம், பட் ஆனால் இந்த ஜென்ரல் ஃபார்மை நீங்க படிச்சுக்கணும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 4th ரூட் ஆஃப் யூனிட்டி.
ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட் என்ன z பவர் 4 ஈக்குவல் டு 1 எழுதலாமா? ஓகே, இந்த 4 இந்த சைடு போச்சுன்னா 1 பவர் 1/4. we know that 1 என்ற நம்பருக்கு போலார் ஃபார்ம் எழுதுறோம் அப்படின்னா போலார் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? 1 என்ற நம்பருக்கு cos 0 plus I sin 0 ன்னு எழுதலாம். கரெக்டா? இந்த 0 கூட என்ன பண்ணணும்? 2k பை ஆட் பண்ணிக்கணும். இந்த 0 கூட 2k பை ஆட் பண்ணிக்கணும். 1 ன்னு வந்துச்சுன்னா ஓகே, -1 ன்னு வந்துச்சுன்னா cos pi plus I sin pi. I ன்னு வந்துச்சுன்னா cos pi/2 plus I sin pi/2. minus I ன்னு வந்துச்சுன்னா cos -pi/2 plus I sin -pi/2 ன்னு எழுதுறோம். இது இன்ட்டு இது z என்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம் இப்படி ஜெனரலைஸ்டா வரும். அதை நீங்க முன்னாடியே படிச்சீங்கன்னா ஈஸியா போடலாம். சரியா? சரி, கொடுத்த நம்பரை போலாரா மாத்திட்டு 2k பை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? டிமாஸ் வாங்க அப்ரோச் பண்ணும். உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லுமா? அப்ப இந்த தீட்டாக்கு பதிலாக 1/4 பக்கத்துல வரும், இதுக்கு பக்கத்துல 1/4 வந்துடும். கிளியர்? 2 4ல அடிங்க, இங்க 2 வந்து 2 4ல அடிங்க, இங்க வந்துடும். இது என்ன ரூட்டு? ஃபோர்த் ரூட்னா கேக்கு வேல்யூ என்ன அப்ரோச் பண்ணும்? 0 1 2 3 ன்னு அப்ரோச் பண்ணும். ஒமேகான்றது ஒன் ஆஃப் த ரூட். அந்த ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? e பவர் i 2 π/n. அப்ப என்னன்றது பதிலா 4ன்னு வரும். இந்த இடத்துல 4ன்னு வந்துச்சுன்னா இது என்ன கதையா மாறும் அப்படின்னா e பவர் i 2 π/4 இருந்துச்சுன்னா இது பேசிக்கா π/2 மாறிடும். ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சலாம் இல்ல, தீட்டா வந்து π/2 கிடைக்கும். அப்ப தீட்டா π/2னா 90 டிகிரி. 90 டிகிரினா ஃபோர்த் ரூட்ல இட் இஸ் ஏ ஸ்கொயர் ஷேப்பா இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். சரி, நவ் கேக்கு 0 அப்ரோச் பண்ணுங்க. 0 போட்டா cos 0 plus I sin 0ன்னு வரும். கேக்கு 1 போடுங்க, 1 போட்டா π/2, இங்கேயும் π/2ன்னு வரும். கேக்கு 2 போடுங்க, 2 கேன்சல், cos π, இங்கேயும் sin πன்னு வரும். கேக்கு 3 போடுங்க, 3 π/2, இங்கேயும் 3 π/2. நான் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? whenever cos 0 plus I sin 0 வந்துச்சுன்னா 1ன்னு எழுதுவோம். π/2 sin π/2னா iன்னு எழுதுவோம். பை sin πன்னு வந்துச்சுன்னா -1, 3 π/2, 3 π/2னா -iன்னு எழுதலாம். அரல்ஸ் இதுக்கு பதிலாக -π/2 -π/2 வந்தாலும் -iன்னு எழுதலாம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சம் போடும்போது சால்வ் ஆகும். இல்ல கான்செப்டா பார்த்தாலும் cos 0 வேல்யூ எவ்வளோ? 1, sin 0 0, cos 90 0, sin 90 1, 1 into I. cos πன்னா என்ன? cos n π = -1 பவர் n இல்லையா? அப்ப n வந்து 1 இருக்கனால இது -1ன்னு வரும். sin n π always 0, அப்ப -1. cos 3 π/2, 3 π/2னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 into 180/2 இல்லையா? அடிச்சிங்கன்னா 90. கரெக்டா? 3 π/2 வந்து 3 into 90. 3 into 90னா இது 270. 270 நீங்க எப்படி எழுதலாம்? cos 270 ரெண்டுத்துக்கும் 270 தான் வரும் 3 π/2னால. cos 270 எப்படி எழுதலாம்? cos 180 plus 19 எழுதலாம். cos 180 விட்டுட்டு cos 19 வரும். cos 90 வேல்யூ 0. sin 270 எப்படி எழுதலாம்? sin 180 plus 19 எழுதலாம். அப்ப இது sin 19 வரும். sin 90 1, பட் sin 270ன்றது உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட்குள்ள இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan மட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ். அதனால இது -1. ஸோ -1 into i-னால -i, இது 0ன்னு வந்துடும். ஓகே, ஆர்எல்ஸ் உங்களுக்கு இது டைரக்டா ஞாபகம் இருந்தா டைரக்டா போட்டுடலாம். இப்போ இந்த வேல்யூ தான் என்னோட ரூட் 1 i -1 -i. மொத்தம் எத்தனை? 4 ரூட்டா. இது எப்படி எழுதணும்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப்னு எழுதணும். ஓகே, இப்போ என்ன சொன்னேன்? ஆஃப்டர் ரூட் கண்டுபிடிச்சக்கு அப்புறம் நீங்க அதை சம் பண்ணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பண்ணும், அப்புறம் ஷேப் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே நீங்க தெளிவா படிக்கணும். சரியா? அப்புறம் θ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நவ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். இந்த 4 ரூட்டை ஆட் பண்ணுங்க. இந்த 4 ரூட்னா இது 1 -1 கேன்சலா, பிளஸ் ஐ -i கேன்சலா, சம் ஆஃப் ஆல் ரூட் 0. இது 4த்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 1 into -1 -1, I into I -1, இங்க ஒரு மைனஸ் இருக்கா, பிளஸ்ஸா மாறிடும். அப்போ உங்களுக்கு என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வில் பி -1. இதையும் மல்டிப்ளை பண்ணா -1, I into I உங்களுக்கு என்ன வரும்? -1. பட் ஆல்ரெடி I into I ஸ்கொயர் -1, இங்க ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ்ஸா மாறிடும். therefore 1 into -1 -1. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வேல்யூ -1. கிளியர்? நெக்ஸ்ட் தீட்டா கண்டுபிடிக்கும். தீட்டா வந்து ஷேப் எப்படி என்ன ஆங்கிள் வரப்போகுது அப்படின்னா 2 π/n. என்னன்றது எவ்வளோ? ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ 4 போட்டிங்கன்னா π/2, ஆங்கிள் 90. அப்போ 90னா 4, 360 ஆங்கிள் இல்லையா? ஒரு சர்க்கிள். இது எல்லாமே சர்க்கிள்குள்ள பிரியுது. சரியா? பேசிக்கா இது சர்க்கிள்குள்ள இருக்கு. என்ன கிடைச்சது உங்களுக்கு? ரூட்டு 1 எக்ஸ் ஆக்சிஸ், I y ஆக்சிஸ், ஏன்னா இமேஜினரி பார்ட் y, -1 இந்த சைடு வரும் எக்ஸ் ஆக்சிஸ்ல, -i கீழே வந்துடும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா இது ஸ்கொயர் ஷேப்பா வரும். சரியா? ஸோ 360க்குள்ள 90னா இது 90, இது 90, இது 90, இது 90. ஸோ பேசிக்கா இந்த எக்ஸசைஸ்ல
ஒன்று ட்ரையாங்கிளாக இருக்குது, ஒன்று ஸ்கொயர்டாக இருக்குது. 120 டிகிரினா ட்ரையாங்கிள், 90 டிகிரினா ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஒமேகான்றது இ பவர் ஐ 2 பை தீட்டான்னு எழுதுவீங்க. அப்போ இங்கே 4 வரும், 2 பை பை 4. அப்போ இது கேன்சல் பண்ணால் இ பவர் ஐ பை பை 2. இ பவர் ஐ பை பை 2ன்றது என்ன வேல்யூ? இந்த வேல்யூ. இதை வந்து எப்படி எழுதலாம்? இ பவர் ஐ பை பை 2ன்னு எழுதலாம், ஆர்எல் சிஸ் ஆஃப் பை பை 2ன்னு கூட எழுதலாம். சரியா? இப்போ இந்த வேல்யூ என்ன வருது? ஐ. அதனால ஒமேகா ஈக்குவல் டு ஐ. ஒமேகா இஸ் ஒன் ஆஃப் த ரூட். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா, எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த 1 உள்ள கொண்டு வாங்க, -1 வரும். 1 பவர் 4 அதே நம்பர்னால எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 எழுதலாம். எக்ஸ் பவர் 4 x2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம், -1 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? இப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர்டு, பின்றது 1 ஸ்கொயர் 1ன்னு வந்துடும். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பின்றது 1. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் 0, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0. பிளஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா -1, ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ரூட்டா மாறும். நமக்கு தெரியும் இல்லையா, ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ வந்து ஐ. ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் வரனால பிளஸ் ஐ அண்ட் மைனஸ் ஐ. இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0. இது பேசிக்கா என்ன கான்செப்ட் தெரியுதா? இதுக்கு வந்து சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்படி -1 வந்தா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகல, அதனால காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே தான் பிறக்குது. ஐன்னு பெல்லி தாத்தா கண்டுபிடிக்கிறாரு. சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0னா -1 சைடு போச்சுன்னா +1, ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ரூட்னு எடுக்கலாம். ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் பிளஸ் ஐ மைனஸ் ஐ ஒரு ரூட்டு, +1 -1 ரூட்டு, இதுதான் நம்மளோட 4 ரூட்டு. இது ஷார்ட்கட் மெத்தட், இது ஜென்ரல் மெத்தட். சரியா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எக்ஸாம்ல போடுங்க, முடிஞ்ச வரை ஜென்ரல் மெத்தடை கத்துக்கிறங்க. ஜென்ரல் மெத்தட்ன்றது போலார் ஃபார்ம் எழுதணும், 2kp ஆட் பண்ணும், தீமா சாங் அப்ரோச் பண்ணும். 4 ரூட்னா 0 to 3, 3 ரூட்னா 0 to 1 அப்ரோச் பண்ணக்கப்புறம் ஆங்கிள் கண்டுபிடிச்சு ஆன்சர் ரூட் என்னன்னு எழுதணும். சரியா? இது வந்து எக்ஸாம்பிள் 2.33. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.34. Okay, student. Solve the equation zq plus 8a equals 0 ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ரெண்டு மெத்தட்ல நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் மெத்தட், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் மெத்தட். நான் இந்த 8i எப்பெல்லாம் இந்த 8iன்னு வருதோ தூக்கி வெளில ரைட் ஹேண்ட் சைடு அனுப்புங்க, -8iன்னு எழுதலாம். இந்த 8i தான் ப்ராடக்ட், ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் தான் இந்த -8iன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. இந்த -8i நான் எப்படி எழுதுறேன்? இந்த கியூப் இருக்கு இல்லையா, அந்த கியூப் இந்த சைடு கொண்டு போங்க, 1/3 மாறிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. இத -8 பவர் 1/3 எழுதுறேன், -i பவர் 1/3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். சரியா? we know that என்ன நமக்கு தெரியும், -i அப்படின்னா முன்னாடி படிச்சோம், அந்த 4 1க்கு -1க்கு iக்கு -iக்கு எப்படி எழுதணும் தெரியணும் உங்களுக்கு. சரியா? ஒரு போலார் ஃபார்ம். அப்ப -iன்னு இருக்கிறதுனால நான் எப்படி எழுதுறேன், இதை சிஸ் ஆஃப் பேசிக்கா cos -π/2 plus i sin -π/2ன்னு எழுதலாம், இல்ல cos 3π/2 plus i sin 3π/2ன்னு எழுதலாம். இதை வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னா e பவர் -i/π/2ன்னு எழுதலாம், ஆர் எல்ஸ் சிஸ் ஆஃப் -π/2ன்னு எழுதலாம். இது கூட ஒரு 2kπ ஆட் பண்ணிக்கணும் போலார் ஃபார்ம்னால. இதை வந்து டைரக்டா எழுதுறோம் போலார் ஃபார்ம்ல, -iன்னு இருந்தனால சிஸ் ஆஃப் -π/2 பவர் 1/3ன்னு எழுதுறோம். போலார் ஃபார்ம்ல ஒரு 2kπ ஆட் பண்ணுவோம். சரியா? அப்ப இங்கே ஒரு 2kπ ஆட் ஆகும். இங்க எல்சிஎம் எடுங்க, 2 ஆல எல்சிஎம் பண்ணா 4kπ டிவைட் பை 2ன்னு வரும். இது 1/3 வரும். இங்க 8 இருக்கு இல்லையா, இந்த 8 2 பவர் கியூப்னு எழுதலாம். கியூபும் இந்த 1/3ல இருக்க கியூபும் கேன்சல் ஆயிட்டு 2ன்னு வரும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணும், தீமா சாங் அப்ரோச் பண்ணும். தீமா சாங்னா உன் பக்கத்துல தீட்டாக்கு பக்கத்துல படுக்க வழி சொல்லுமா. அப்ப இது தீட்டா இன்டூ 1/3 வரும். 3யை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது 6ன்னு வந்துடும். அப்ப z = 2 sis of sisனா cos θ plus i sin θ. தீட்டான்றது இந்த ஃபுல் டம் எழுத பெருசா இருக்கனால குட்டியாவும் எழுதிக்கலாம். இல்ல இது இன்னும் எல்லாம் e பவர் மைனஸ் i ஆஃப் இந்த வேல்யூ தீட்டான்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம் ஆயிலர் ஃபார்ம். சரியா? இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், கேக்கு வந்து 0 1 2 போடுறோம். ஏன்? கியூப் ரூட் 0 போடுங்க, கேக்கு 0. இங்க 0 போட்டோன்னா -π/6 -π/6ன்னு வரும் இல்லையா. இது எப்படி எழுதலாம், சிஸ்ன்னு இருக்கனால இந்த 2 அப்படியே வரும். cos of -π/2 plus i of sin -π/6ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதுல என்ன பண்றேன், இது சால்வ் பண்ணலாம். இதுல வந்து நான் என்ன பண்றேன், 1 போடுறேன். இங்க 1 போட்டா அப்படின்னா 4π -π. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, 4π ஒரு பை போச்சுன்னா
3 பை 3 பை பை 6 இல்லையா 3 6ல அடிச்சா பை பை 2 அதனால இது பை பை 2 பிளஸ் ஐ சைன் பை பை 2 வந்துச்சு. நெக்ஸ்ட் கேக்கு வந்து 2 போடுறேன். இங்க 2 போட்டா இது என்ன ஆகும் 4 2s are 8 பை 8 பைல ஒரு பை போச்சுன்னா 7 பை. ஸோ 7 பை பை 6 ஐ சைன் 7 பை பை 6. இப்போ என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். cos 30 சி cos ஆஃப் மைனஸ் தீட்டா 30 வந்து ஃபர்ஸ்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் இல்லையா ஆங்கிள் cos ஆஃப் மைனஸ் தீட்டா cos தீட்டா. அப்ப cos 30 வேல்யூ எவ்வளோ √3/2. இங்க வந்து சைன் மைனஸ் தீட்டான்னு இருக்கிறதுனால மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதணும். ஏன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ சைன் 30 வேல்யூ எவ்வளோ 1/2. இங்க மைனஸ் ஏன் வருது அப்படின்னா சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், அதனால இது மைனஸ் 1/2. இங்க பாருங்க 2 2 காமனா இருக்கா, இதுலயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு. அடிச்சிங்க அப்படின்னா √3 மைனஸ் ஐன்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் ரூட் கிடைச்சிச்சு. பை பை 2 காஸ் 90 வேல்யூ எவ்வளோ 0, சைன் 90 வேல்யூ 1. ஓகே, இப்போ 2வை 1ஆல 2 ஐயால மல்டிப்ளை பண்ணா 2i அடுத்த ரூட் கிடைச்சிச்சு. இது என்ன 7 பை பை 6, இது 7 பை பை 6. அப்ப ஆங்கிள் ரொட்டேஷன் வேணும். ஆங்கிள் ரொட்டேஷன் எப்படி எழுதலாம் 7 பை பை 6 பைக்கு பதிலா 180 அடிச்சிங்க அப்படின்னா 30, 7 into 30 வந்து 210 வருது. கரெக்டா 210 டிகிரி. இந்த 210 கண்டுபிடிக்க போறோம் காசுக்கும் சைனுக்கும். காசுக்கு 210 வருது எப்படிலாம் 180 பிளஸ் 30 எழுதலாம், சைன் 180 பிளஸ் 30 எழுதலாம். 180 பிளஸ் 30 அப்படின்னா 210 வந்து உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல tan மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இது ரெண்டு வேல்யூ நெகட்டிவா இருக்கும். 180 பிளஸ் 30னா 30 மட்டும் இங்கே வரும். ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் 30 வேல்யூ மைனஸ் ஆஃப் சைன் 30 வேல்யூ. ஸோ காஸ் 30 வேல்யூ √3/2, சைன் 30 வேல்யூ மைனஸ் 1/3. தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே மைனஸ், tan மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ 7 பை பை 6 சால்வ் பண்ணா மைனஸ் 3/2 மைனஸ் 1/2. ஸோ கீழே ரெண்டுமே 2 காமனா இருக்கு, இங்கேயே ஒரு 2 இருக்கனால இதை அடிச்சிங்க அப்படின்னா மைனஸ் √3 மைனஸ் ஐன்னு வரும். ஓகே, இதோட சம் முடிஞ்சிச்சு. நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா இது கியூபிக் ரூட் இல்லையா, அப்போ 3 ரூட் கிடைச்சிச்சு. இது ஒரு ரூட்டு இது ஒரு ரூட்டு. இந்த 3 ரூட்டையும் ஆட் பண்ணுங்க. √3 மைனஸ் √3 கேன்சல், மைனஸ் ஐ மைனஸ் 2i மைனஸ் 2i பிளஸ் 2i பண்ணா 0. அப்போ சம் ஆஃப் ரூட் வந்து 0. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா நீங்க டேரக்டா இந்த 8i இந்த சைடு கொண்டு போனா மைனஸ் 8i அதை அப்படியே எழுதலாம் டேரக்டாவே. இல்லை அப்படின்னா இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், 3 ரூட்டையும். இது a மைனஸ் இதை நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2i அப்படியே இருக்கும் இங்க. இது கூட ஐஏ 3 கூட ஐஏ இது கூட மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மைனஸ் 8 வந்துடும் டேரக்டாவே. ஷேப் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், டீட்டா கண்டுபிடிக்கணும். டீட்டான்றது என்ன, ஷேப் வேணும்னா டீட்டா. ஸோ டீட்டாவை நீங்க எப்படி எழுதலாம் 2 பை பை என்னன்னு எழுதலாம். 2 பை என்னன்றது கியூப் ரூட். அப்போ 2 பை பை 3னா 2 into 180/3னால இது 120 டிகிரின்னு வரும். 120 டிகிரி 3 ரூட்டா பிரியறதுனால இது ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். ஷேப் வந்து ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். அது என்ன கதை அப்படின்னா ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. இதை டிரா பண்ணணும் அப்படின்னா இந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த 3 ரூட்டு, இது எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ், இது வரும் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் நெகட்டிவ் ஒய் நெகட்டிவ். இது மூணுமே அரகன் பிளைனா டயக்ராம் போட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா, இதுதான் வந்து கான்செப்ட். ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா z³ + 8i = 0. இந்த 8i மைனஸ் 2i³ எழுதலாம். ஏன்னா நீங்க 2i மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஒரு மைனஸ் வந்துடும். சரியா, இது எப்படி இருக்கு a³ - b³ ஃபார்முலால இருக்கனால a - b a² + b² + ab எழுதலாம். a - b னா என்ன மீனிங், z - 2i. a² b² + ab ஃபார்முலால எழுதுறீங்க அப்படின்னா z², b² னா 2zi பிளஸ் a² னா z², b² னா இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ன்னு வந்துடும். a into b அப்படின்னா ஏவும் பியும் மல்டிப்ளை பண்றதுனால 2zi வருது. ஓகேவா, இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ z² பிளஸ் 2zi பிளஸ் 4ன்னு வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே, இது ஈக்குவல் டு 0 அப்படின்னா z - 2i = 0னா z = 2i. கரெக்டா. நவ் இது என்ன, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணணும். a வேல்யூ 1, b வேல்யூ 2i, c வேல்யூ வந்து 4. கிளியர். நவ் minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a, இதான் quadratic equation formula. minus b அப்ப minus 2i plus or minus b squared, b squared பண்ணுங்க. ஓ 4i வரும் இல்லையா இங்க, கரெக்ட்.
இது வந்து -4. ஏன் -4 அப்படின்னா நல்லா கவனிங்க. b ஸ்கொயர், bன்றது 2i². 2i ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, i ஸ்கொயர் பண்ணா -1 இல்லையா? அதனால -4. இந்த இடம் -4. c ஈக்குவல் டு -4. ஓகே, அப்ப a வேல்யூ வந்து 1, b வேல்யூ வந்து 2i, c வேல்யூ வந்து -4. போயிட்டு குவாட்ரடிக் ஃபார்முலா அப்ரோச் பண்ணுங்க. b க்கு பதிலா 2i மைனஸ் அப்படி இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா -4 ஸ்கொயர் பண்ணுங்க. -4 ஸ்கொயர் பண்ணி -4 டைம்ஸ் ஆஃப் ac, 4 டைம்ஸ் ஆஃப் a ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு -4 இன்டூ -4. வெயிட், சம்திங் மிஸ்ஸிங். ஓகே ஸ்டூடெண்ட் கவனிங்க. ஓகே, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சரியா? z² + 2zi -4. a வேல்யூ வந்து 1, b வேல்யூ வந்து எவ்வளோ 2 இன்டூ i, c வேல்யூ வந்து -4. எப்படி -4 வந்துச்சுன்னா இந்த வேல்யூ. கிளியர்? இது எப்படி வந்துச்சுன்னா நீங்க இந்த 2i ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு -4 வந்துடும். ஓகே, நவ் -b னா எவ்வளோ 2 - 2i எழுதலாம். பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் பண்ணும். b ஸ்கொயர் பண்றீங்க அப்படின்னா 2i ஸ்கொயர் பண்ணும். 2i ஸ்கொயர் பண்ணா -4 பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ac, 4 அப்படியே இருக்கு. a வேல்யூ வந்து 1, c வேல்யூ -4னால -16 வரும் இந்த இடத்துல. ஸோ அங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ்னால இது பிளஸ்ஸா மாறிடுச்சு. கிளியர்? -4 + 16 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 12ன்னு வந்துடும் சரியா? √12 எப்படி எழுதலாம்? நான் √12 வந்து √4 × 3ன்னு எழுதலாம். விச் மீன்ஸ் ரூட்ல இருந்து 4 எடுத்துட்டீங்க அப்படின்னா 2√3ன்னு எழுதலாம். கிளியரா? அதனால √12 வந்து நான் 2√3ன்னு எழுதிட்டேன். இப்போ இங்க பாருங்களேன், 2 காமனா இருக்கா? மொத்தமா வெளில 2 காமனா எடுங்க, டிவைட் பை 2 கேன்சல் பண்ணுங்க. -i பிளஸ் ஆர் மைனஸ் √3ன்னு இருக்கும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -i பிளஸ் √3 ஒரு ரூட்டு, -i மைனஸ் √3 ஒரு ரூட்டு. தேர்ஃபோர் 2iன்னு ஒரு ரூட்டு, அதர் 2 ரூட் வந்து இதை வந்து காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ரிவர்ஸா இருக்கும். ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். தேர்ஃபோர் தீஸ் ஆர் 3 ரூட்ஸ். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட், இது ஜெனரல் மெத்தட் சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன தப்பாயிடுச்சு அப்படின்னா whenever b ன்ற டேர்ம் 2i² இல்லையா, அது பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணா 4, i ஸ்கொயர் பண்ணா -1 வந்துடும். அதனால சரியா? கிளியரா? ஓகே, okay student, next example 2.35, find the all cube root of √3 + i. இந்த கொஸ்டினை வந்து கிரியேட்டிவா மாத்தணும் அப்படின்னா இந்த பிளஸ்க்கு பதிலா மைனஸ் கொடுத்துருவாங்க, ஆர் ரூட்டுக்கு முன்னாடி மைனஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதை மாதிரி கிரியேட்டிவா மாத்தலாம், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இது மாதிரி கொடுக்குறாங்க. கியூபிக் ரூட்னா என்ன எழுதலாம்? z³ கொடுத்த டேர்ம் √3 + iன்னு எழுதலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? nth ரூட் ஆஃப் யூனிட்னா போலார் ஃபார்ம் எழுதணும். ஆர் கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும், இப்போ 2π எழுதுவோம். நெக்ஸ்ட் தீமாசாங் அப்ரோச் பண்ணோம். கியூப் ரூட்னா 0, 1, 2 அப்ரோச் பண்ணி ஆங்கிள் ரொட்டேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா என்ன பண்ணும்? சம் ஆஃப் ஆல் ரூட் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஷேப் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? கிளியர்? ஓகே, வாங்க கண்டுபிடிக்கலாம். z³ = 3 + i இருக்கா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா? இந்த நம்பருக்கு வந்து போலார் ஃபார்ம் எழுதுங்க. போலார் ஃபார்ம்னா r cos θ + i sin θ. rன்றது என்ன? mod z. mod zனா ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். √3 ஸ்கொயர் பண்ணா 3ன்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 3 + 1 4, √4 வந்து 2. அப்ப r வந்து 2ன்னு கிடைச்சிச்சு. நவ் இப்போ நான் தீட்டா எழுதணும் இல்லையா? தீட்டா வேணும்னா எனக்கு ஆல்பா வேணும். ஆல்பா என்ன? tan inverse of y/x. y வேல்யூ எவ்வளோ? 1, 1/√3. அப்போ tan inverse of 1/√3 வேல்யூ π/6, ஒரு 2kπ ஆட் பண்ணி எழுதணும். எனக்கு இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கா? ரெண்டுமே பிளஸ் அப்படின்னா இட் இஸ் a first quadrant, therefore θ = α டைரக்டா எழுதிடலாம். சரியா? θ = α எழுதலாம்.
கொஸ்டினை மாத்திட்டாங்க அப்படின்னா இது என்ன ஆகும், இங்க மைனஸ் பிளஸ்ஸா மாறிச்சுன்னா குவாட்ரேட்டர் சேஞ்ச் ஆயிரும், ஆங்கிள் சேஞ்ச் ஆயிரும். இப்படிதான் கிரியேட்டிவ் எடுப்பாங்க. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும் இந்த இடம். ஓகேவா? அதுக்காக சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ஆஃப்டர் தீட்டாக்குள்ள ஆல்ஃப் வந்ததுக்கப்புறம் 2k பை ஆல்வேஸ் சேர்த்து எழுதணும். தென் நீங்க எல்சிஎம் எடுங்க, 12k பை பை 6 வந்துடும். இதான் என்னோட தீட்டா. நவ் போலார் ஃபார்ம் என்ன, z ஈக்குவல் டு r cos theta plus i sin theta. கரெக்டா? இதுக்கு பவர் 1/3. ஏன்னா இதான் இந்த கியூப் இங்க போச்சுன்னா 1/3 வந்துருச்சு. நவ் r வேல்யூ 2. இந்த cos theta plus i sin theta இருக்கு இல்லையா, அதை நான் 6 ன்னு எழுதலாம் குட்டியா. தீட்டான்றது என்ன கண்டுபிடிச்சோம், இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, pi plus 12k pi by 6 இல்லையா. இப்போ இங்க என்ன pi plus 12k pi by 6 1/3. டீமர்வி தேரம் என்ன சொல்லுது, தீமா சாங்கு உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, தீமா தீமா தீமா. ஓகே, இந்த 1/3 வந்து 2க்கு பதிலாக 1/3 வரும். இந்த தீட்டாக்கு பக்கத்துல 1/3 எழுதணும். 2க்கு பதிலாக 1/3 பவர்ல, தீட்டாக்கு பக்கத்துல 1/3னா 6 into 3 வரும், மல்டிப்ளை பண்ணா 18. அப்ப இதுதான் என்னோட டேர்ம். இந்த டேர்ம்ல நான் என்ன பண்ணணும், கேக்கு 0 1 2 கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இட்ஸ் கியூப் ரூட். இப்போ கேக்கு 0 போடுங்க, நல்லா கவனிங்களேன். நான் இங்க போயிட்டு 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் 0 ஆயிரும், பை பை 18 2 பவர் கியூப் அப்படியே வரும். சிஸ் ஆஃப் இந்த இடத்துல 1 போட்டேன் அப்படின்னா 12 plus 5 13 பை பை 18. கரெக்டா? நவ் இங்க 2 போடுறேன் அப்படின்னா 12 into 2 24 24 plus 1 25 பை பை 18 வந்துடும். சரியா? இதை நீங்க சால்வ் பண்ண வேணாம். ஏன் வேணாம் அப்படின்னா 2 பவர் 1/3னா கியூப் ரூட் ஆஃப் 2 வேல்யூ தெரியணும். அப்புறம் ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணி நீங்க கொண்டு வரணும். அது வந்து தீட்டால ரேடியன் வச்சு எழுதுற மாதிரி இருக்கும். இதுலயே நீங்க ஸ்டாப் பண்ண whenever 2 பவர் 1/3 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க இதுலயே ஸ்டாப் பண்ணிடலாம். எக்ஸாக்ட் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம். சரியா? கிரியேட்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நவ் நான் என்ன சொன்னேன், சம் ஆஃப் ரூட் ஆல்வேஸ் 0ன்னு வரும்னு சொன்னேன் இல்லையா. சம் ஆஃப் ரூட் ஆல்வேஸ் 0ன்னு எழுதலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து எனக்கு இந்த ரூட் என்னன்னு கிடைக்கலன்னா கிடைக்கும், கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும். கியூப் ரூட் ஆஃப் 3க்கெல்லாம் அப்படி வச்சிங்கன்னா 3 ரூட் கிடைக்கும். அதை ப்ராடக்ட் பண்ண ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் என்னவா இருக்கும்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த √3 + i அதான் இருக்கும். எப்பவுமே நீங்க அதை எடுத்து எழுதலாம். இதுக்கு முன்னாடி சமக்கிற என்ன இருந்துச்சு, z³ + 8i இருந்துச்சா, அந்த 8i அந்த சைடு கொண்டு போனா -8i எழுதும், அது ப்ராடக்டா மாறிடும். அப்ப நீங்க டேட்டா எழுதலாம். ஷேப் என்ன டயக்ராமா இருக்கும், எனக்கு மொத்தம் கியூப் வந்து கியூபிக் ரூட். அப்ப தீட்டா எழுதலாம் 2 π by n எழுதலாம், which means n க்கு பதிலா 3 போட்டா 120 டிகிரி. therefore இந்த ஷேப் வந்து ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கும் இந்த சம்முக்கு. சரியா? சோ இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.8ல சம் நம்பர் 5ம் 2.8ல சம் நம்பர் 6ம் எழுதலாம். இந்த கொஸ்டின் வந்து இந்த வருஷம் எழுதினாங்க, போன வருஷம் எழுதினாங்களே 2025 பப்ளிக் கொஸ்டின்ல இதான் கேட்டாங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஷார்ட்கட் மெத்தட்ல. ஓகே, z³ + 27 = 0. இதுக்கு வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்க போறோம். z³ = 27 இந்த சைடு போச்சுன்னா -27 -27 எப்படி எழுதலாம், -27 × 1 எழுதலாம். கியூப் இந்த சைடு போச்சுன்னா 1/3 வந்துடும். இதை நான் ஸ்பிட் பண்ணி எழுதுறேன். எப்படி எழுதுறேன், -27 1/3 1 பவர் 1/3 எழுதிட்டேன். -27 எப்படி எழுதலாம், 3 பவர் கியூப்னு எழுதலாம். அந்த 3யும் 1/3ல இருக்க 3யும் கேன்சல் ஆச்சுன்னா இது -3 வந்துடும். இங்க 1 பவர் 1/3 இருக்கு இல்லையா, 1 பவர் 1/3 எங்க, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில நம்ம என்ன படிச்சோம், ஆன்சர் படிச்சோம் இல்லையா, அதை டைரக்டா இங்க வந்து எழுதிடலாம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்ல 1 ω² அதோட ரூட் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ரூட் -1/2 ± √3/2. இதை ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ்னா 2 ரூட். இந்த முட்டை பாக்ஸை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எழுதிடலாம், டைரக்டா எழுதிடலாம். அதுக்காக சொல்ல வரேன். அப்போ 1 பவர் 1/3னா இட்ஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். 1 ω². அந்த 3 ரூட் நமக்கு தெரியும் இல்லையா, இதுதான் அது. 1 வந்து ஒரு ரூட் 1 -1/2 + √3/2 ஒரு ரூட், -1/2 -√3/2 ஒரு ரூட். அப்ப என்ன சொல்ல வர, 1 பவர் 1/3 இருந்துச்சுன்னா 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 3 ரூட் வேல்யூவை இங்க எழுதிடணும். வெளியில என்ன இருக்கு, ஒரு -3 இருக்கா, அந்த -27ல இருந்து -3 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. -3 × 1 -3 -3 × இந்த ஹோல் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும். அப்ப இங்க -3 பண்ணா பிளஸ், ஸோ 3/2 -3 இங்க மல்டிப்ளை பண்ணா -3i √3/2. கரெக்டா? நெக்ஸ்ட் -3 தேர்ட் ரூட்டோட மல்டிப்ளை பண்ணுங்க. -3 -1/2னா பிளஸ் 3/2. நெக்ஸ்ட் -3 மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் பிளஸ் i √3 3யோட பண்ணா 3 √3/2. இதுதான் அந்த 3 ரூட். இவ்வளவுதான் ஆன்சரு. இதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம்னா
சம் ஆஃப் ரூட் இந்த 3 ரூட்டையும் ஆட் பண்ணணும். இங்க +3/2 இருக்கு, இங்க +3/2. இதையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 6/2 வரும். 6/2 வந்து +3. இந்த 3 -3 கேன்சல் ஆயிரும். -i3√3/2 +i3√3 கேன்சல் பண்ணா 0ன்னு வந்துடும். இப்போ சம் ஆஃப் ரூட் வந்து இதுக்கு 0. புரிஞ்சுதா? ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணாலே வந்துடும். இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அது நீங்க ஈஸியா எழுதணும்னா இந்த 27 ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வருது? -27. அப்ப இந்த டைரக்டா எழுதிடலாம் ஈக்குவல் டு -27 ப்ராடக்ட் வேல்யூ. இல்ல அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணும். இது a + b a - b ல பண்ணி வர ஆன்சரை -3 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு -27 வரும். ஷேப் என்னவா இருக்கு அப்படின்னா தீட்டா வந்து என்ன 2π/n. n வந்து எவ்வளவு? கியூப் ரூட் ஆஃப் 3 போட்டீங்கன்னா 2π/3 which is equal to 120 degree. 120 டிகிரினா இட் இஸ் ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள். எல்லா எக்ஸசைஸ்லயும் ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் மெத்தட் வச்சு தான் வார்த்தை எழுதியிருக்காரு. புரியுதா? இதுதான் வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம் நம்பர் 5. இது இந்த வருஷம் கேட்ட பப்ளிக் கொஸ்டின். ஆனா இது ஒரு செம்ம கொஸ்டின். இது நான் கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இந்த சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட், இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஷேப் கண்டுபிடிக்கும். கொஸ்டின் என்ன அப்படின்னா z - 1/3 + 8 = 0. then find the roots are. என்னோட ரூட்ஸ் என்னன்னா -1 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். இவ்வளவுதான் கொஸ்டின். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்கல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலரா நான் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இது எப்படி ப்ரூவ் பண்றேன்னு பாருங்களேன். நல்லா கவனிங்க. z - 1/3 இந்த பிளஸ் சைடு இந்த சைடு போனா -8 கியூப் இந்த சைடு போச்சுன்னா இது பவர் 1/3ன்னு வரும் இல்லையா? கிளியரா? நவ் -8 எப்படி எழுதுறேன்? -8 × 1ன்னு எழுதுறேன். இதுக்கு 2 வாட்டி பவர் ஸ்ப்ளிட் பண்றேன். 8க்கு 1/3யும் 1க்கு 1/3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். -8 எப்படி எழுதுறேன்? -2/3ன்னு எழுதுறேன். அந்த கியூபும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது -2ன்னு வந்துச்சு. 1/1/3னா என்ன? இட்ஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி எழுதலாம்? 1 ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். இல்ல ரூட் வேல்யூ என்னன்னு எழுதலாம்? ரூட்ஸ் ஆர் 1 -1/2 ± 2/3/2ன்னு எழுதலாம். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா எனக்கு ப்ரூஃப் என்ன பண்ணும்? -1 2 ஒமேகா ஸ்கொயரா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? இந்த 1/1/3க்கு பதிலாக 1 ஒமேகா ஸ்கொயர் மட்டும் எழுதுறேன். சரியா? போன சம்ல என்ன எழுதுறோம்னா அது ரூட்டை வச்சு எழுதி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல என் ரூட் இது கண்டுபிடிக்கணும். -1 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா ஸ்கொயர்னால 1/1/3 கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு வந்து 1 ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிட்டேன். வெளியில ஒரு -2 இருக்கா? -2 × 1 -2 -2 × ஒமேகா -2 ஒமேகா -2 × ஒமேகா ஸ்கொயர் -2 ஒமேகா ஸ்கொயர். கிளியர்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல z - 1 இருக்கா? இந்த -1 இந்த சைடு அனுப்பிச்சிங்க அப்படின்னா -2 + 1. இந்த -1 இங்க போச்சுன்னா +1. -1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1 எழுதிட்டோமா? இது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. -2ல 1 போச்சுன்னா -1. இதை 1 முன்னாடி எழுதிட்டு -2 ஒமேகா பின்னாடி எழுதுங்க. 1 முன்னாடி எழுதிட்டு -2 ஒமேகா எழுதுங்க. இதுதான் என்னோட ரூட்டு. இதோட கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரி, சம் ஆஃப் ரூட்னா என்ன அப்படின்னா இங்க ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக நீங்க சால்வ் பண்ணோம்னா இங்க வந்து சம் ஆஃப் ரூட் 0 வராது. ஏன் வராதுன்னு நான் சொல்றேன். ஏன் வராது அப்படின்னா இங்க வந்து ஜெட்டுக்கு பக்கத்துல சென்டர் தள்ளி இருக்கு. டயக்ராம் வரைக்கும் சென்டர் தள்ளி இருக்கு. -1 வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே சம்மேஷன் சம் ஆஃப் ரூட் வந்து 0வே வராது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். சால்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. சம் ஆஃப் ரூட் சால்வ் பண்ணணும். இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதியிருக்கேன். சரியா? சம் ஆஃப் ரூட்னா என்ன? எல்லா ரூட்டும் ஆட் பண்ணணுமா? இது -1 அப்படியே வரும், -2 அப்படியே வரும். ஒமேகான்றது என்னோட ரூட் ஒமேகா வேல்யூ எவ்வளோ? -1/2 + √3/2. தென் இந்த 1 -2 ஒமேகா ஸ்கொயர் தேர்ட் ரூட் -i√3/2ன்னு வரும். தென் இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கடைசியா உங்களுக்கு 3ன்னு வரும் சம் ஆஃப் ரூட். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா என்ன மீனிங்? இந்த 3 ரூட்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கடைசியா -7ன்னு வரும் உங்களுக்கு ப்ராடக்ட். சரியா? அண்ட் ஆல்சோ இது கியூபிக் ரூட்னால இது பேசிக்கா தீட்டா கண்டுபிடிப்பீங்க. எப்படி தீட்டா கண்டுபிடிப்பீங்க? தீட்டா ஈக்குவல் டு 2π/n 120 டிகிரின்னு வரும். ஸோ பேசிக்கா இஸ் ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள் எழுதுவோம். கரெக்டா? ஸோ அந்த ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள் பேசிக்கா இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இது ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிளா வராது. இட் இஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா வரும். ஸோ ஃபைனல் அவர் 3 ரூட்ஸ் என்னன்னா -1 2 - i√3 2 + i√3. எப்ப? ஆஃப்டர் இந்த ஒமேகா வேல்யூலாம் கியூபிக் ரூட் ஆஃப் ஒமேகா வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணா இது மாதிரி கிடைக்கும். கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் இங்க இருந்து இதோட முடிஞ்சிச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. சம் ஆஃப் ரூட் வந்து இதுக்கு 3ன்னு வரும், எல்லாத்துக்கும் 0ன்னு வந்துச்சு. ப்ராடக்ட் பண்ணா -7 வரும். அது எப்படின்னா இந்த கியூப் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும்.
ப்ராடக்ட் ஆஃப் ரூட் -7 இது எப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த 8 இங்கே போச்சுன்னா -8 கியூப் ரூட் பண்ணக்கப்புறம் இந்த 1 இந்த சைடு போச்சு அப்படின்னா +1 வரும். -8ல 1 போச்சுன்னா -7 அப்படின்னு சால்வ் பண்ணலாம். இதுக்கு 3 ரூட் என்னன்னா இப்படி வந்து முடியும். ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஐ மீன் இந்த எக்ஸசைஸ்ல இருக்க 5 and 6 முடியுது. லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 2.36 என்னோட கிரியேட்டிவ் சம் மட்டும் அங்கே இருக்கு. அதோட இந்த எக்ஸசைஸ் இந்த செஷன் முடியும். ஓகே ஸ்டூடெண்ட், லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் 2.36 என்ன சொல்றா, 3 வெர்டிசஸ் Z1 Z2 Z3 வெர்டிசஸ் ஆஃப் ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் equilateral triangle inscribed in the circle mod z equal to னா இது radius value. if Z1 கொடுத்துட்டாங்க Z2 Z3 என்னன்னு கண்டுபிடின்னு கேட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் தீட்டா கண்டுபிடிப்போமா. தீட்டான்றது என்ன, 2π/n, தீட்டா ஈக்குவல் 2π/3. ஏன்னா 3 வெர்டிசஸ், அப்போ 120 டிகிரி கொடுத்தது ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதுல என்ன கதை அப்படின்னா, ஒரு 3 வெர்டிசஸ் இருக்கு சர்க்கிள்குள்ள. இது Z1, இது Z2, இது Z3. சரியா, Z1 வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு Z2 வேணும் அப்படின்னா இங்க இந்த Z1 வேல்யூவும் இதையும் நான் ஆட் பண்ணணும். Z2 வேணும் அப்படின்னா, Z3 வேணும் அப்படின்னா இந்த Z2 வேல்யூவை Z3 கூட பண்ணலாம், ஆர் எல்ஸ் இந்த 2 வேல்யூவும் இது கூட பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, Z1 வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க என்ன, 1 + i√3. Z2 வேணும் அப்படின்னா இந்த Z1ஐயும் இந்த ஆங்கிளும் எனக்கு வேணும். இந்த ஆங்கிள்னா என்ன, e⁻i⁻θ எழுதுவோம் இல்லையா. Z1 வந்து பக்கத்தில் எழுதிட்டு Z2 வேணும் அப்படின்னா Z1 இன்டூ இந்த ஆங்கிள் பிளேஸ், இந்த ஆங்கிள் பிளேஸ் என்ன, 120 டிகிரி. 120 டிகிரியை ஒமேகான்னு எழுதுவோம். ஸோ பேசிக்கா ஒமேகா ஈக்குவல் டு e⁻i2π/n which is equal to e⁻i2π/n என்ன 2π/3. ஒமேகான்றது என்னோட செகண்ட் ரூட். பேசிக் ஒரு ரூட் எப்படிலாம் 1 ஒமேகா எழுதலாம். ஃபர்ஸ்ட் ரூட் கொடுத்துட்டாங்க, சம்மந்தம் இல்லை. செகண்ட் ரூட்டா எழுதணும் அப்படின்னா Z2 ஈக்குவல் டு Z1 e⁻i2π/3. ஏன் 2π/3 வந்துச்சு, 2π/3 120 டிகிரி, அது என்னோட ஒமேகா, ஒன் ஆஃப் த ரூட் அது. சரியா, ஸோ இங்கேருந்து இதை ஆட் பண்ணி எழுதணும். Z2 ஈக்குவல் டு Z1 இன்டூ e⁻i2ω/3 மல்டிப்ளை பண்ணி எழுதணும், நாட் ஆட். ஸோ ஜிபி சீக்வன்ஸாக இது இறங்கும். Z1 வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்க, 1 + i√3. e⁻i2π/3 வந்து ஆயிலர் ஃபார்மா இருக்கு, அதை இப்படி எழுதலாம், cos 2π/3 + i sin 2π/3 எழுதலாம். cos 2π/3 வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு இது ஆல்ரெடி பண்ணோம். ஸோ 2 × 180/3 னா 60, 120, 120 180 - 16 எழுதலாம், சைனுக்கும் 180 - 16 எழுதலாம். ஸோ 120ன்றது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ அத்த சைடில் டீ காஃபி நல்லா இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் பாசிட்டிவ், அப்போ காஸ் நெகட்டிவ் வேல்யூவா எக்ஸிஸ்ட் ஆகும், சைனும் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதில் சைன் 60 வேல்யூ, காஸ் 60 வேல்யூ. காஸ் 60 வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு 1/2, செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் காஸ் வந்து நெகட்டிவ், இது √3/2 சைன் வேல்யூ எழுதிட்டோமா. இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, 1 × -1/2 இந்த வேல்யூ, 1 × இந்த வேல்யூ இது எழுதுங்க, -i√3 × இந்த வேல்யூ, -√3/2 i வரும், i × i² -√3 3/2. சரியா, இப்போ பாருங்க இது ரெண்டும் கேன்சலா, -1/2 -3/2. இதுல என்ன இருக்கு, மைனஸ் கீழே சேமா இருந்துச்சுன்னா மேலே ஆட் பண்ணுங்க, -4/2 கேன்சல் பண்ணா -2. அப்ப Z2 வேல்யூ வந்து -1 கேன்சல். Z3 வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், Z2வை அடுத்த Z2 வந்து இந்த ஆங்கிளோட ஆட் பண்ணணும், ஏன்னா இது கம்ப்ளீட் சர்க்கிள். சரியா, இப்போ Z2 × e⁻i2π/3. Z2 வேல்யூ எவ்வளோ, -2. e⁻i2π/3 வேல்யூ எங்க கண்டுபிடிச்சோம், இது இல்லையா, இந்த வேல்யூவோட வேல்யூ வந்து இது, இந்த டைரக்டா இங்க எழுதிருங்க. ஆஃப்டர் நீங்க 2π/3 sin 2π/3 போட்டீங்கன்னா ஆங்கிள் ரொட்டேஷன் அப்புறம் இது வரும். ஸோ இதை எடுத்து இங்க எழுதுங்க, -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -2/2. ஸோ மல்டிப்ளை பண்ண வேணாம், இது ரெண்டுத்துலேயும் 2 காமனா இருக்கா, தூக்கி வெளில போடுங்க, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ -1 இன்டூ இந்த வேல்யூவால -ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -1 + 1 -∞ -∞ +- -i√3. அப்போ Z1 வேல்யூ கொடுத்துட்டாங்க.
Z2 வேல்யூ -2, Z3 வேல்யூ வந்து 1 - I/3. பேசிக்கா என்னன்னா Z1 கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால நீங்க என்ன பண்ணும், Z1ல இருந்து அடுத்த ஆங்கிள் போனீங்க அப்படின்னா e⁻(i2π/3) 120 டிகிரி. ஸோ இதுக்கு நீங்க எழுதிட்டு இதோட ஆங்கிள் கிடைச்சிச்சுன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா Z2 கிடைக்கும். Z3 எழுதும் போது Z2ல இருந்து அடுத்த ஆங்கிளை மல்டிப்ளை பண்ணும். சரியா? அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக 3 வேல்யூ கிடைச்சிடும். நீங்கள் இப்படியே போட்டுடலாம். இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம், ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டோம்ல. இந்த ஆன்சர் எடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதோட உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட் சம் வந்து நான் கிரியேட்டிவாக கிரியேட் பண்ண சம். இதை மட்டும் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்து முடிச்சுலாம். இதோட முடியுது. சரியா? ஓகே, என் கிரியேட்டிவ் சம் என்ன அப்படின்னா z⁴ = 1 - √3i இருக்கு. 4னா என்ன? இட் இஸ் ஏ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. 4 இந்த சைடு போச்சுன்னா பவர் 1/4 எழுதுவோமா? இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், போலார் ஃபார்ம் எழுதணும். அது கூட தீட்டா பக்கத்தில் 2π ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் தீமா சாங் அப்ரோச் பண்ணி தீட்டா பக்கத்தில் எழுதணும் பவரை. தென் கேக்கு வந்து இது 4ஆ இருக்கனால 0, 1, 2, 3 அப்ரோச் பண்ணணும். அப்புறம் ஆங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டா? சரி, இங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு போலார் ஃபார்ம் எழுதுங்க. போலார் ஃபார்ம் என்ன? z = r cos θ plus I sin θவா? r என்ன? mod z. mod z root of x² plus y squared. x-ன்றது 1² y²ன்றது I எடுக்கக்கூடாது. √3 ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வரும். 1 + 3 4. ஸோ r வந்து 2ன்னு வந்துச்சு √4 எடுத்தா. தீட்டா வேணா ஆர்குமெண்ட் ஆஃப் ஜென்ரல் ஆர்குமெண்ட். அது கூட ஒரு 2kπ ஆட் பண்ணணும். அப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு செக் பண்ணணும். 1 பாசிட்டிவ் மைனஸ் பாசிட்டிவ் மைனஸ் உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு செக் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். சரி, நவ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் r கட்சிச்சு தீட்டா கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z வேணும். tan inverse of y/x plus 2kπ ஆட் பண்ணுவோம். tan inverse of y/x, y எவ்வளோ? √3/1. tan inverse of √3 வேல்யூ வந்து π/3. கரெக்டா? இப்போ செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? தீட்டா பிளஸ் மைனஸ் எங்கே போய் இருக்கு? பிளஸ் மைனஸ் உங்களுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்லாம் x பிளஸ் y மைனஸ். அப்போ தீட்டா வந்து -α. அப்போ ஆல்ஃபான்றது என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/3 இல்லையா? அப்போ -π/3. எப்பவுமே தீட்டா கூட ஒரு 2kπ ஆட் பண்ணணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா -π + 6k π/3ன்னு வரும். ஏன் 2kπ ஆட் பண்ணா? ஜென்ரல் ஆர்குமெண்ட் 2kπ ஆட் பண்ணணும். ARGன்னு டினோட் பண்ணுவாங்க, அது தீட்டான்னு சொல்லுவாங்க. சரியா? தீட்டா கட்சிச்சு. இப்போ z = r cos θ plus I sin θ இல்லையா? r வந்து 2, இதை வந்து sis of தீட்டான்னு எழுதலாம். தீட்டான்றது இந்த வேல்யூ. ஓகே, இங்கே எழுதிட்டோம். இதுக்கு பதிலா எனக்கு என்ன வந்துச்சு? இது வந்துச்சு. இதுக்கு பவர் 1/4 எடுக்கணும் இல்லையா? ஸோ பேசிக்கா காம்ப்ளெக்ஸா எழுதிட்டு 1/4ன்னு எழுதணும். தென் இதுக்கு 1/4 எழுதணும். ஏன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. தென் தீமா சாங் அப்ரோச் பண்ணுங்க. தீமா சாங் என்ன சொல்லுது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா? அப்ப தீட்டாக்கு பக்கத்துல இன்டூ 1/4. அப்ப இது மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 4 வந்து 12. இந்த 2க்கு பவர் 1/4 வந்துடும். சரியா? 2 power 1/4 sis of -5 plus 6k π/12. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன பண்ணலாம்? கேக்கு 0, 1, 2, 3ன்னு அப்ரோச் பண்ணலாம். கேக்கு 0 போட்டோம் அப்படின்னா -5/12. இந்த 2 power 1/4 வரும். கேக்கு 1 போட்டோம் அப்படின்னா இங்க 1 போட்டா 6ல ஒரு பை போச்சுன்னா 5 π/12. கேக்கு 2 போட்டோன்னா இது என்ன? 12. 12ல ஒரு பை போச்சுன்னா 11 π/12. கேக்கு 3 போட்டோம் அப்படின்னா 18. 18ல பை போச்சுன்னா 17 π/12. ஸோ 2 power 1/4 சிஸ் ஆஃப்னு எழுதிடலாம். இதை வந்து நீங்க எப்பெல்லாம் 2 power cube root of 4 அப்படி வந்துச்சுன்னா வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஃபோர்த் ரூட்டுக்கு உங்களுக்கு தெரியாது. கால்குலேட்டர் வச்சு தான் அசீவ் பண்ண முடியும். இதுலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் -5/12ன்றது -15 டிகிரின்னு வரும். ஸோ இந்த டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் அந்த ரேடியன்ஸ் இருக்கும் இல்லையா? ட்ரிக்னாமெட்ரியில் அதில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதனால இன் கிரியேட்டிவ் சம்மா கேட்கும்போது நீங்கள் இதிலே ஸ்டாப் பண்ணி முடிச்சிடலாம். சம் ஆஃப் ரூட்னா என்ன? இங்கே வர ரூட் ஆல்வேஸ் 0வா இருக்கும். கொஸ்டின் ஜெட்டுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னா 0வா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னா ஜெட்டுக்கு இந்த சைடில் என்ன இருக்கு? இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். எக்ஸ்ட்ரா எழுதணும். தீட்டான்றது 2π/n எந்த ஷேப்பாக இருக்கும் கண்டுபிடிக்கும். என்னன்றது 4 இல்லையா? பவர் 4 ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ இது π/2. அப்போ இந்த ஷேப் வந்து ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த கிரியேட்டிவ் சம்ல என்ன பண்ணலாம்னா வேற எப்படிலாம் கிரியேட்டிவ் எடுக்கலாம் அப்படின்னா இது வேணா உங்க ட்ரை பண்ணி பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் -3 + i கேட்கலாம். √3 + i இல்ல √3 - i கேட்கலாம். ஆர்எல்ஸ் √3 - ++-.
ஓகே, இது எப்படி கேட்கலாம், இதுல கியூப் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம், இல்ல ஃபோர்த் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல இப்ப இதே கொஸ்டினை வந்து இப்படி எழுதலாம், I 1 plus root 3i 1 minus root 3i இப்படி கிரியேட்டிவ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவா கேட்கும்போது இந்த ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஜென்ரல் ஃபார்ம்லேயே சால்வ் பண்ணிடலான்றது என் கருத்து. சரியா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த எக்ஸசைஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2.8னா என்ன, அதை பேஸ் பண்ணி கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்ட் எப்படி படிக்கணும், அண்ட் ஆல்சோ எல்லா எக்ஸாம்பிள் சம்மும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ்லேருந்து 5th சம்மும் 6th சம்மும் மட்டும் போட்டிருக்கோம். சரியா? ஸோ 2 கான்செப்ட் தான் படிக்கிறீங்க. ஒன்று என்னன்னா டி மோர்வி தியரம். ஸோ தி மாசம் தீட்டா பக்கத்தில் எழுதணும், பவரில் இருந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும். nth ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பரை ஒரு போலார் ஃபார்ம் எழுதிட்டு போலார் ஃபார்ம்ல 2k போய் ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிமா சாங் அப்ரோச் பண்ணணும். பவர்ல இருக்கிறத 1/3 எழுதிட்டு கியூப் ரூட் அப்படின்னா 012, ஃபோர்த் ரூட்னா 0123 அப்படின்னு எழுதணும். தென் அதுல போட்டதுக்கப்புறம் ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணி ரூட் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. இதுதான் அந்த எக்ஸசைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் 2.8 எக்ஸசைஸ் சம் நான் எடுக்க போறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய். பை. அண்ட் ஆல்சோ இது மாதிரி என் வீடியோ பார்க்கறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் லவ்வி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை கைஸ்.